Para Science Hall. Your victory is our responsibility. Proper guidance of medical engineering undergraduates. எல்லாரும் ஹெடிங்க போடுங்க பாப்போம். தடைகளின் இணைப்பு போடுவோம். தடைகளின் இணைப்பு. ஓகே, தடைகளில் இணைப்பு. தடைகளை நாங்கள் ரெசிஸ்டர்ஸ் இப்போ கண்டுபிடிச்சிருக்க தடைகள் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பிள்ளைகள். ஒவ்வொரு கடத்திலையும் தடை இருக்குது. ஞாபகம் இருக்குதா? ஒவ்வொரு கடத்திக்குள்ளேயும் தடை இருக்குது. தடைங்கிறது என்ன? நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி இலத்திரன்கள் அந்தந்த இலத்திரன்களோட மோதுறதுக்கு கொடுக்குற பெருமானம் தான் தடை. ஓகே, ஸோ அதுலேருந்து நாங்கள் தடைக்குரிய பெருமானம், தடைக்குரிய தொடர்கள்லாம் பார்த்தோம். இப்போ தடைகளை நாங்கள் மின்சுற்றில் இணைக்க போகிறோம். ஏன் தடைகளை மின்சுற்றில் இணைக்கிறோம்? இப்போ நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நம்மளோட வீட்டு மின்சுற்று எடுத்தீங்கன்னு சொன்னால், வீட்டில் வந்துட்டு பல்ப் இணைச்சிருக்கேன். பல்ப், அடுத்து வந்துட்டு ஹீட்டர், அடுத்து வந்துட்டு ஃபேன். இப்போ எல்லாத்துலேயுமே என்ன இருக்குன்னு சொன்னால், இப்போ பல்ப் எடுத்த மாட்டா டங்ஸ்டன் ஒரு இது ஒன்று இருக்குது தெரியுதானே, அது மாதிரி ஒரு கடத்தி ஒன்று இருக்குது. ஹீட்டர் எடுத்தால் நீங்கள் ஹீட்டரில் ஒரு கடத்தி ஒன்று இருக்குது. ஸோ ஃபேனில் ஒன்று இருக்குது. இப்போ எல்லாத்துக்குமே என்னென்னு சொன்ன பிள்ளைகள் எல்லாத்துக்குமே தடை இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு பல்ப் ஒன்று எடுத்தால் பல்பை எப்படி சுற்றுலா குறிக்கிற? இப்படி தான் குறிக்கிற பல்பு, இப்படி ஃபுல்லாக குறிக்கிறேனே. ஸோ இந்த பல்புங்கிறது என்னென்னா ஒரு தடை. பல்புக்குள்ளுக்கு ஒரு தடை ஒன்று இருக்குது. பல்புங்கிறது ஒரு தடை. தடைங்கிறது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். தடைங்கிறது என்ன செய்யும்னு சொன்னால், ஒரு பெட்டில் இருந்து கொடுக்குற அழுத்தத்தை எடுத்து இங்கேருந்து நாங்கள் கொடுப்போம் தானே அழுத்தம். இந்த அழுத்தத்தில் ஒரு வேலை ஒன்று செய்யப்படுது தானே இந்த இதுக்கு. இப்போ நீங்கள் இங்கேருந்து கொடுக்குற சக்தியை எடுத்து இவர் ஒரு சக்தியாக கன்வெர்ட் பண்ணுவார். இப்போ யோசிச்சு பாருங்கள், பல்பை எடுத்து பாருங்கள். நீங்கள் இங்கேருந்து எலக்ட்ரிக்கல் கரண்ட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னால், அதாவது எலக்ட்ரிக்கல் கரண்ட் எனர்ஜின்னு சொன்னால் மின் சக்தியை இங்கேருந்து பெட்டில் இருந்து கொடுத்தா மின் சக்தின்னு சொன்னால் இங்கே இப்படி போகும். ஐங்கிற கரண்ட் போனிச்சுன்னு சொன்னால் இவருக்கு சக்தியை கொடுப்பட்டா இவர் என்ன சக்தியை அதை மாற்றுவார்? வெளிச்சமாக மாற்றுவார். இவர் என்னத்தை மாற்றுவார்? அப்போ மாற்றுவார். இவர் என்னத்தை மாற்றுவார்? இயக்க சக்தியாக மாற்றுவார். அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சக்தியாக மாற்றுறதால இப்போ நம்ம ரியல் லைஃப்பில் பார்த்த மட்டும் சொன்னால், ஒரு மின் சுட்டு ஒன்று எடுத்த மட்டும் சொன்னால் அங்கே வந்துட்டு தடைகள் கனெக்ட் பண்ணியிருக்கும். எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கும்னு சொன்னால், நார்மலாக நம்மளோட ஓலவெல்ல தெரிஞ்ச மெதட் தான் சமாந்தரமாக கனெக்ட் பண்ணுறது. அடுத்து வந்துட்டு தொடராக கனெக்ட் பண்ணுறது. இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் தானே. சமாந்தரமாக தடைகளை கனெக்ட் பண்ணுறது. சமாந்தரம் என்ன? ஒன்று குறுக்கே கனெக்ட் பண்ணுறது. தொடர் என்ன? எல்லாத்தையும் ஒவ்வொன்றா கனெக்ட் பண்ணிட்டு வரது. தொடர் ஒரே லைனில் கனெக்ட் பண்ணிட்டு வரது. இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இது வந்துட்டு அவ்வளோத்துக்கு எங்களுக்கு இப்போதைக்கு இம்பார்ட்டன்ட் ஆக போகிறது இல்லை. இது நார்மலானது. இது ஓலவெல்ல இருக்கிறது. யோசிச்சு பாருங்கள், ஓலவெல்ல இது இருக்குது தானே. சமாந்தரமாக கனெக்ட் பண்ணுறது, தொடராக கனெக்ட் பண்ணுறதெல்லாம் ஓலவெல்ல இருக்குது. ஓலவெல்ல இதெல்லாம் படிச்சிருப்போம். நாங்கள் இப்போ இதை நான் இப்போ இதுக்குரிய நோட்ஸை நான் தருவேன், யோசிக்க தேவையில்லை. இப்போ நாங்கள் இம்பார்ட்டன்டாக படிக்க போகிறது என்னென்னா, கொஞ்சம் சிக்கலான சுற்றுக்கள். இதுதான் எங்களுக்கு மிச்சம் இம்பார்ட்டண்டாக தேவைப்படும். சிக்கலான சுற்றுகள். ஏன் சிக்கலான சுற்றுகள் படிக்கிறேன்டா, இது ஏலவல்ல மிச்சம் இம்பார்ட்டண்டான தியரியோடு தான் சிக்கலாக இணைக்கிறது. இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கலாம். இப்போ நாங்களோட கேள்வியில் வந்திருக்கோம். இப்போ ஒவ்வொரு வருஷத்துலேயும் ஒரு இதெல்லாம் தேவையில்லை அழிச்சிடும். ஸோ இப்போ ஒவ்வொரு வருஷத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி கேள்விகள் வரும். கொஞ்சம் சிக்கலாக இணைச்சி தான் வரும். ஏண்டா இப்போ நம்ம அட்வான்ஸ் லெவலுக்கு வந்துட்டோம். இப்போ அட்வான்ஸ் லெவலுக்கு வந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் அட்வான்ஸாக தான் கேள்வி வரும். எப்படி வரும்னு சொன்னால் பிள்ளைகள், இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்படியெல்லாம் தடை சுட்டுலாம் கேள்விப்பட்டிருப்பீங்களே. நான் உங்களுக்கு பேசிக்கலாக நார்மலாக தான் சொல்லிப்பட்டு போகிறேன். அட்வான்ஸாக கொஞ்சம் இதை சொல்கிறேன். 2022ஆம் ஆண்டில் வந்து ஒரு தடை சுட்டோடு தான் இது. ஸோ இப்படி எப்படி தடைகளை இணைச்சிருக்கோம். இப்படி இணைச்சி என்ன கொஞ்சம் ஒரு சிக்கலான வடிவம் தானே, ஒரு கம்ப்ளெக்ஸ் அறிவு வந்தீங்களா. இப்போ இந்த கம்ப்ளெக்ஸான வடிவத்தில் நாங்கள் மின் உபகரணங்களை இணைச்சிருக்கோம். மின் உபகரணங்களில் இவடத்த ஒரு பல்ப் அரிக்கலாம், இவடத்த இன்னொரு பல்ப் அரிக்கலாம், இவடத்த இன்னொரு பல்ப் அரிக்கலாம். இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தடை. ஓகே, ஸோ இந்த பல்பு இந்த மின் உபகரணங்களை இப்படி சிக்கலாக இணைச்சிருக்கோம். அது மாதிரி உங்களுக்கு ஓலவெல்ல தெரிஞ்சது தான் தொடராக இணைக்கிறது. இது யோசிச்சு பாருங்கள். இது வந்துட்டு எல்லா தடைகளையும் நாங்கள் தொடராக இணைக்கும். இப்போ R1ங்கிற தடை, R2ங்கிற தடை, R3ங்கிற தடை தொடராக இணைச்சிருக்கோம். அது மாதிரி சமாந்தரமாக இணைக்கிறது. யோசிச்சு பாருங்க, சமானண்டா குறுக்கே இணைக்கிறது. R1, R2, R3ங்கிற தடை இப்படி நாங்கள் குறுக்கே இணைச்சிருக்கோம் சமாந்தரமாக. இது வந்துட்டு ஓலவெல்ல எங்களுக்கு இணைச்ச போகிறோம். இது வந்துட்டு கொஞ்சம் சிக்கலான முறை. இது மட்டும் இல்லை, ஒரு சிக்கலான சுற்றுக்கள் 3D ஷேப்லேயும் வரலாம், 2D ஷேப்லேயும் வரலாம். ஓகே, நான் என்ன எப்படி சிக்கலான செய்கிறேன்னு சொல்கிறேன். அப்போ சிக்கலான முறையில் இணைச்சதுக்கு இப்போ நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்படி இணைக்கப்பட்ட சுற்றுக்களாக இருக்கலாம், இப்படி இணைக்கப்பட்ட சுற்றுக்களாக இருக்கலாம், இப்படி இணைக்கப்பட்ட சுற்றுக்கள். இது எல்லாமே ஏலவல் தியரியில் இருக்குது. இதுவும் இருக்குது ஏலவல்ல. இது ஓலவெல்ல இருக்கிறது தான், ஆனால் ஏலவல்லையும் இருக்குது. ஓகே, ஸோ ஏலவல்ல இருக்குது, ஆனால் கேள்வி வர வீதம் குறைய இருக்குது. நார்மலாக வாரண்டா 10லேருந்து 20க்குள்ளே இல்லை. சைபரில் முதலாவது கேள்வியிலேருந்து நார்மலாக 20ஆம் கேள்விக்குள்ளே தான் இது வரும் நார்மலாக.
ஓகே நார்மலாக இது சின்ன ஒரு பாட்டாக தான் வரும். சும்மா தொடர தெரிஞ்சால் தெரியும் தானே உங்களுக்கு ஓ லெவலில் இருந்து தெரியும். எல்லாத்தையுமே கூட்டிட்டு ஓடும். சமாந்தரம் வரக்கில் 1/6 எடுத்து கூட்டோடும். ஸோ அதை நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள அந்த நோட்ஸ் எழுதி எடுப்போம்ப்பா. ஏன்னா மெயின் நோக்கம் இதாண்டே படிக்கிற நோக்கம். ஓகே ஸோ இப்போ பார்ப்போம்மா. இப்போ இந்த தடைகளை நாங்கள் இணைச்சா இப்போ தடைகளை இணைச்சத்தில் எங்களுக்கு என்ன கிடைக்கும், நாங்கள் ஏன் அப்படி இணைக்கணும், அந்த இணைக்கிறதுக்கு நாங்கள் சமான தடை இப்போ எடுக்க போகிறோம். ஏன் நாங்கள் சமான தடை காணணும் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ ஒரு தடை சுற்று ஒன்று இருந்தால் ஒரு சிக்கலான சுற்றோ ஒரு நோமலான சுற்றோ அதாவது சமாதானமான தொடரான சுற்று இருந்தால் ஏன் நாங்கள் சமான தடை காணணும் சொல்லுங்க பார்ப்போம். ஏன் நாங்கள் சமான தடை இப்போ காணப்படுறோம். இப்போ நாங்கள் எல்லோரும் இப்போ சமான தடை அதாவது விளையுள் தடையே நாங்கள் காணப்படுறோம். ஏன் காணணும், ஒரு சுற்றொண்டு இருந்தால் பெரிய சுற்றொண்டு இருந்தால் இப்போ யோசிச்சு பாருங்க பார்ப்போம் பிள்ளைகள். இப்படி நான் இப்போ முதல் கீர்னது சுட்டு தான் இப்படி ஒரு சுற்றொண்டு இப்படி ஒரு சுற்றொண்டு சிக்கலான வச்சிருக்கேன். ஸோ இப்போ இவ்வளோத்து இது குறுக்கி இந்த 2 பாயிண்ட் குறுக்கி நான் ஒரு வெட்டி ஒன்றை கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே ஒரு சிக்கலான சுற்றொண்டு இப்போ நான் ஒரு பெட்டி ஒன்றை கனெக்ட் பண்ணி இந்த பெட்டிலேருந்து போகிற கரண்டை கேட்டால் இந்த பெட்டிலேருந்து வர கரண்டை கேட்டால் இந்த பெட்டியிலேருந்து வெளியாகிற கரண்டை கேட்டால் நீங்கள் என்னத்தை போடுவீங்க, V = IR போடுவீங்க. போட்டு இந்த ஆறுக்கு என்னத்தை போடுவீங்க, இந்த ஆறுக்கு என்னத்தை போடுறேன், இந்த தடையை 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 போடுறேன், இந்த எதை போடுறேன், சமான தடையை போடணும். ஏன் சமான தடை காண்றதுக்கு முக்கியமான நோக்கம் பண்ணு சொன்னால் நாங்கள் சமான தடையை கண்டம் பண்ணு சொன்னால் மொத்த மின்னோட்டத்தை ஈஸியாக காணலாம். ஒவ்வொரு பெட்டிக்குள்ளால் போகிற மின்னோட்டத்தை பெட்டியிலேருந்து வெளியாகிற மின்னோட்டத்தை நாங்கள் என்ன செய்யலாம், ஈஸியாக காணலாம். அது ஒரு முக்கியமான ஒரு என்னென்னு சொல்கிற ஒரு பயன் ஒன்று தான் எங்களுக்கு இந்த சமானத்தடையை கண்டுபிடிக்கிறது. சமானத்தடையை கண்டுபிடிச்சோம்னு சொன்னால் எங்களோட பெட்டியிலேருந்து வெளியாகிற மொத்த கரண்டை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அது மாதிரி பெட்டியிலேருந்து வெளியாகிற கரண்டை கண்டுபிடிச்சா ஒரு கரண்ட் மெத்தட்டை வச்சு நாங்கள் ஒவ்வொரு தடைக்குள்ளே போகிற கரண்டையும் நாங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த பல்புக்குள்ள எவ்வளோ கரண்ட் போகுது, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்களா. இப்போ சமான தடை இப்போ நான் 3 தொடர தொடுத்தேன்னு சொன்னால் இப்போ பெட்டிலேருந்து போகிற கரண்டை காண்றதுக்கு என்ன செய்யணும், இந்த 3க்குரிய சமான தடையை காணணும். 3ஐயும் கூட்டி போட்டு என்ன செய்யணும், நாங்கள் இதில் அழுத்தத்தில் பிரிச்சோம்னு சொன்னால் பெட்டிலேருந்து வர கரண்ட் வரும். இப்போ இந்த பெட்டிலேருந்து வர கரண்டை வச்சு என்ன செய்யலாம்டா மகள், இதே குறுக்கே வர அழுத்த வித்தியாசத்தை நாங்கள் கண்டுபிடிக்கலாம். அது மாதிரி இதே குறுக்கே வர அழுத்த வித்தியாசத்தை கண்டுபிடிக்கலாம். அப்போ இவர் எவ்வளோ அழுத்தத்தை எடுக்காரு, இவர் எவ்வளோ அழுத்தத்தை எடுக்காரு, இந்த தடை R1ங்கிற தடை, இது R2ங்கிற தடை, இது R3ங்கிற தடைன்னு சொன்னால் இந்த R1ங்கிற தடை எவ்வளோ அழுத்தம் எடுக்கும், R2 எவ்வளோ எடுக்கும், R3 எவ்வளோ எடுக்கும் வச்சு இந்த அழுத்தத்தை வச்சு இது எவ்வளோ பவர் எடுப்பாருன்னு கண்டுபிடிக்கலாம். யோசிச்சு பாருங்க, பவர்ன்னு சொன்னால் நாங்கள் பின்னால் படிப்போம் P = VI. அப்போ இவர் அழுத்தத்தை வச்சு இவருக்குள்ள ஓடுற கரண்டை வச்சு நாங்கள் இவர் எவ்வளோ வேலை செய்வார், இவர் எவ்வளோ அழுத்தம் எவ்வளோ சக்தியை யூஸ் பண்ணுவார், இவர் எவ்வளோத்தை யூஸ் பண்ணுவார் அப்படின்ட்டு பல எங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பல பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த சமான தடையை காண்றதில். ஓகே, அப்போ ஒரு சுற்றொண்டு வந்தால் அந்த சுற்றுக்கு சமான தடை காண்றதுல இதுகள் தான் எங்களுக்கு ஒவ்வொரு தடைக்கு குறுக்கே உள்ள வர அழுத்தத்தை கண்டுபிடிக்கலாம், ஒவ்வொரு தடையிலால் ஓடுற மின்னோட்டத்தை கண்டுபிடிக்கலாம். அப்படி பல நன்மைகள் எங்களுக்கு கிடைக்கிறதுல நாங்கள் அந்த தடைகளை இணைச்சி வர இணைப்பிலிருந்து நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம் என்னென்னு சொன்னால் சமான தடை கண்டுபிடிக்க போகிறோம். சமான தடை அல்லது விளையுள் தடை கண்டுபிடிக்க போகிறோம். நாங்கள் இப்போ எப்படி விளையுள் தடை கண்டுபிடிக்க போகிறோம்டா, இந்த சிக்கலான சுற்றுகளுக்கும் கண்டுபிடிக்க போகிறோம், நோமலான சுற்றுகளுக்கும் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, சிக்கலான சுற்றுக்கள் தான் ஏலவலுக்கு வரும். ஏலவலுக்கு வரதெல்லாம் இப்படி நோமலானது வர மாட்டேன். நோமலானது தெரிஞ்சிருக்கணும். எல்லாரும் என்ன செய்யணும், நோமலான சுற்றுக்கள் தெரிஞ்சிருக்குது. ஓலவல்லே தெரியும் நம்ம எல்லாருக்கும். இது காண்றது, இது குறுக்கே வந்தால் எப்படி காண்றது இதெல்லாம் ஓலவல்லே தெரியும் தானே. சிக்கலான சுற்றுக்களுக்கு காண்றதான் இப்போ எங்களை புது தியரி. இப்போ ஏலவல்ல இருக்கிறது என்னென்னால் சிக்கலான சுற்றுக்களுக்கு காண்றது. இப்போ ஏன் சமானத்தடை காணணும் தான் இவ்வளோ நேரம் சொன்னேன். சமானத்தடை கண்டமெண்டா பெட்டிலிருந்து வர மொத்த கரண்டை கண்டுபிடிக்கலாம். ஒவ்வொரு தடைக்குள்ள போகிற இப்போ இதுக்குள்ள ஒரே கரண்ட் தான் போகும். இப்போ ஒவ்வொரு தடைக்கு குறுக்கே வர அழுத்தத்தை கண்டுபிடிக்கலாம். நாங்கள் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கலாம். அது மாதிரி அழுத்தத்தை கண்டுபிடிச்ச வேண்டாம், ஒவ்வொரு தடையும் யூஸ் பண்ணுற வலுவை கண்டுபிடிக்கலாம். அது மாதிரி பெட்டி எவ்வளோ சக்தி எவ்வளோ வலுவை கொடுக்குதுன்ட்டு அதை கண்டுபிடிக்கலாம். நாங்கள் அதுக்கு தான் இந்த சமானத்தடையிட முக்கிய எங்களுக்கு ஒரு கிடைக்கிற ஒரு நன்மை உண்டு. என்னென்னு சொன்னால் சமானத்தடையை கண்டுபிடிக்கிறதால இவ்வளோ நன்மை எங்களுக்கு கிடைக்குது. இப்போ ஒரு சுற்றொண்டு வந்தால் எப்படி சமானத்தடை கண்டுபிடிக்கிறேன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ இது நோட் போடுங்க. அவன் தடைகளில் இணைப்புண்டு போட்டுவிட்டு ஸோ அப்போ நான் இப்போ சொல்லிட்டேன், விளக்கம் சொல்லிட்டேன் ஏன் சமானத்தடை நாங்கள் கண்டுபிடிக்கணும்னு விளக்கம் எல்லாருக்கும் சொல்லிட்டீங்க. சமானத்தடை கண்டுபிடிக்கிறதுல நோக்கம் என்ன, பெட்டிலிருந்து வர மொத்த கரண்டை நாங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அது மாதிரி ஒவ்வொரு தடைகளுக்குள்ளால் போகிற சம்டைம்ஸ் தொடராக இருந்தால் ஒரே கரண்ட் தான் போகும், வேறு கனெக்ஷனில் இருந்தால் ஒவ்வொரு கரண்ட் போகும். அந்த கரண்டை கண்டுபிடிக்கலாம். அதிலிருந்து அதுகள் பயன்படுத்துகிற அழுத்த வித்தியாசத்தை கண்டுபிடிக்கலாம். அதிலிருந்து
ஒவ்வொரு தடைகளுக்கு உரிய வர வலுவையும் நாங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இது ஒரு சமான தடையை கண்டுபிடிக்கிறதால எங்களுக்கு கிடைக்கிற பயன். இப்போ எப்படி அந்த சமான தடையை கண்டுபிடிக்கிறேங்கிறது தான் எங்களோட சிலபஸில் இருக்குது. அதில் முதலாவது வந்துட்டு தடைகளில் இணைப்புண்டு போட்டு போடுங்க மகள். சமான தடை விளையுள் தடை காணல் அப்படின்ட்டு போடுங்க. ஓகே, காணல். இப்போ தடைகள் இணைச்சிருக்கிற முறைக்கேற்ப நாங்கள் சமான தடை விளையுள் தடை தடைகளை எப்படி இணைக்கலாம்டா, ஒன்று தொடராக இணைக்கலாம், சமாந்தரம் இணைக்கலாம், அடுத்து சிக்கலான வடிவத்திலையும் இணைக்கலாம். இப்போ தொடர இதெல்லாம் நான் தரல, நோட்ஸில் தரலையா, தடைகள் எப்படி இணைக்கப்படும் இதெல்லாம் தரல. சமாந்தரமான இணைப்பு, தொடரான இணைப்பு, அடுத்து வந்து சிக்கலான இணைப்பு 3 வகையில் இருக்குது. ஏலவல்ல முக்கியமாக இருக்கிறது என்ன, சிக்கலாக இருக்கிறது தான். சிக்கலாக இருக்கிறது தான் நாங்கள் பார்க்க போகிறோம். சிக்கலானா கொஞ்சம் கஷ்டம் மாதிரி இருக்கும், கொஞ்சம் அப்படி இப்படி நிலம் இருக்குது. அங்கே சமாந்தரம் தொடர நீங்கள் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ நாங்கள் ஓலவல்ல அப்போ சமான தடை காணப்போகிறோம். என்னென்ன இணைப்புகள் காணப்போகிறோம்னா மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. வெளியன்னு சொன்னவங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். சமாந்தரமும் தொடர். அடுத்து வந்துட்டு சிக்கலானது. இதை நீங்கள் நோட் பண்ண தேவையில்லை. இந்த இப்படியான இணைப்புகளுக்கு இப்போ நாங்கள் சமான தடை காணப்போகிறோம். இதான இப்போ எங்களோட நோக்கம். ஓகே, இப்போ நோமலாக போடுங்களா, வெளியே இணைப்புன்னு போட தேவையில்லை, தொடரான இணைப்புன்னு போடுங்க. சமான தடை காணப்போகிறோம், தொடரான இணைப்பு, தொடரான இணைப்பு குயிக்காக போடுங்க பாபு. தொடரான இணைப்பு இதை நான் ஒரு குயிக்காக சொல்லி முடிப்பேனா, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச இணைப்பு தான். ஓலவல்லையும் இருக்குது, இதுக்கு ப்ரூஃபும் இருக்குது. ப்ரூஃப் எல்லாம் கேட்குறீங்க இல்லை. இப்போ இது அவ்வளோத்துக்கு யூஸ் ஆகுறது இல்லைன்னு சொல்ல வரல. தொடரான இணைப்பு முக்கியமான உண்டு. ஆனால் இப்போ கேள்வியல் வர விதம் குறைவு. இப்போ பேசிக் கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க, உங்களுக்கு பெரிய கேள்வியெல்லாம் கேட்பான். ஸோ தொடராக இணைக்கிறோம்னு சொன்னால் இந்த படத்தை போட்டுக்கொள்ளுங்க. நோட்ஸ் எல்லாம் தந்துக்கிறீங்க, நேரம் இல்லை, நம்ம அந்த செக்ஷனுக்கு மூவ் பண்ணணும் குயிக்காக. இப்படி R1 R2 R3 இப்படி 3 தடை ஒரு பெட்டியில் இணைச்சிருந்தா, தொடராக இணைச்சிருந்தா என்ன நடக்க போகுது, எங்களுக்கு சமானத்தடை நான் சொல்கிறேன் ஆர் ஈக்குவலன்ட்டு சொல்கிறேன். அது R1 சக R2 சக R3க்கு ஈக்குவலாக இருக்குது. ஓகே, இதை நோட் பண்ணி வைங்க. இப்படி இருந்தால் இதை நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். இந்த ப்ரூவ் எல்லாம் தேவையில்லை. சம்டைம்ஸ் எஸ்ஏசிஏக்களை வேணுமாட்டா கேட்கலாம், அதையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓலவல்ல இதெல்லாம் கேட்டு முடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். என்ன ஓலவல்ல இருக்கலாம், இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு தெரியும் தானே. ஒவ்வொரு தடை கூடவும் சமனான மின்னோட்டமோட போகுது, அதை வச்சு செய்யலாம். ஸோ இதை நோட் பண்ணிக்க. இப்படி தான் நாங்கள் சமான தடை காண்றது, தொடரான இணைப்புண்டா. ஸோ குயிக்காக இதை நோட் பண்ணி இந்த படத்தை நோமலாக இருக்கிறீங்களா, அவ்வளோதுக்கு பெரிய கஷ்டப்பட தேவையில்லை. இப்போ நான் கேள்வி சிக்கலான இணைப்பு வர எல்லாம் இதெல்லாம் உங்களுக்கும் ஈஸியாக போய்த்திரும். ஓகே, இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறேன், ஓலவல்ல இதில் ப்ரூவ். எல்லா தடைகளுக்குள்ளாலுமே என்ன நடக்கும், தொடராக இருந்தால் ஒரே மின்னோட்டம் ஓடும். யோசிச்சு பாருங்கள், தொடராக இருந்த ஒரே மின்னோட்டம் ஓடும் தானே. அப்போ நாங்கள் இந்த சுற்றை எப்படி மாற்றலாம்டா பிள்ளைகள், இந்த 3க்கும் சமான தடையாக நான் R ஈக்குவலண்ட போடுறேன், அது குறுக்கே இந்த பெட்டியை கனெக்ட் பண்ணுறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த தடை சுற்று இருக்கக்குள்ள என்னென்ன எஃபெக்ட் இந்த பெட்டிலேருந்து கிரியேட் ஆகுமோ, இந்த தடை சுற்றுன்னா R1 R2 R3 இருக்கக்குள்ள இந்த பெட்டிலேருந்து என்ன கரண்ட் வழியாகுமோ அதே கரண்ட் தான் அந்த 3க்கும் சமானமான தடையை நீங்கள் கொண்டு போட்டாலும் வெளியாகும். அதே மாதிரி இந்த பெட்டி அதை பெட்டி இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு 5 வோல்டேஜ் பெட்ரி, இவடத்த ஒரு 5 வோல்டேஜ் பெட்டியை கனெக்ட் பண்ணிக்கிறேன், ரெண்டுமே ஒரே பெட்ரி. நீங்கள் இப்போ இந்த R1 R2 R3 தடையை தொடுத்து அதுக்கு சமானமான தடையை தொடுத்தா இந்த R1 R2 R3ங்கிற பெட்டி இருக்கக்குள்ள என்ன கரண்ட் வழியாகுமோ அதே கரண்ட் தான் இங்கேயும் வழியாகும், சமானம் இருக்கல. அது மாதிரி இந்த 3 தடையும் சேர்ந்து என்ன அழுத்தத்தை பயன்படுத்துமோ, அழுத்தம் அறிக்கலாம், என்னென்னு சொல்கிறேன், என்ன வேலை என்ன நான் சொல்கிறேன், வலுவை பயன்படுத்துமோ அதே அளவான வலுவை இவர் பயன்படுத்துவார். இந்த சுற்றில் என்னென்ன எஃபெக்ட் எல்லாம் உருவாகுமோ அதே அது இந்த சமானமான இருக்கிற தடையை உருவாக்கும். சரியா? ஓகே, இப்போ இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறேன், ஓலவல்ல இருக்கிற ப்ரூஃப் எப்படி ப்ரூவ் பண்ணுறேன், எல்லாத்துக்கும் ஒரே மின்னோட்டம் ஓடும். ஸோ நான் இதுக்கு V ஈக்குவல் எப்படி எடுக்கலாம், V ஈக்குவல் இவருக்கு குறுக்கே ஐங்கிற கரண்ட் ஓடக்கலை, நல்லா யோசிச்சு பாருங்கள். அப்போ இவர் பயன்படுத்துகிற அழுத்தம் என்ன, IR1 அறிக்கை. ஓகே, IR1 அறிக்க போகுது. இவர் பயன்படுத்துகிற அழுத்தம் என்ன பிள்ளை, IR2 அறிக்க போகுது. இவர் பயன்படுத்துகிற அழுத்தம் என்ன இருக்க போகுது, IR3. அதாவது இவருக்கு குறுக்கே வர அழுத்த வீழ்ச்சின்னு சொல்கிறேன், இவருக்கு குறுக்கே வர அழுத்த வித்தியாசம். அப்போ இந்த Vங்கிறது என்னண்டா, இந்த பெட்டில இருந்து வர அழுத்தத்தை இவர் 3 பேரும் சேர்ந்து பயன்படுத்துகிறா. யோசிச்சு பாருங்க, இந்த படத்திருக்கிற பல்பு, படத்திருக்கிற ஃபேன், படத்திருக்கிற ஹீட்டர், பல்பு ஃபேன் ஹீட்டர், இந்த 3ம் சேர்ந்து நமக்கு எங்களோட வீட்டுக்கு வர கரண்ட்டாக பயன்படுத்துகிற மாதிரி எங்களோட வீட்டுக்கு வர வோல்டேஜ். அப்போ இங்கே கொடுக்குற வோல்டேஜை எங்களோட பல்ப் அரைக்கலாம், ஃபேன் அரைக்கலாம், அடுத்து வந்துட்டு ஹீட்டர் அரைக்கலாம். ஓகே, இது 3மே சேர்ந்து பயன்படுத்த போகுது. அப்போ நாங்கள் இங்கே கொடுக்குற அழுத்தம்
IR1 ப்ளஸ் IR2 ப்ளஸ் IR3. ஓகே, இப்போ இது ஓலவெல்லாம் இருக்குது பிள்ளை, நான் இதான் வேகமாக சொல்லி போட்டு போகிறேன். ஓகே, இது எங்களுக்கு இதில் ப்ரூஃப் எல்லாம் இல்லை பிள்ளை, இது சும்மா நோமலான உண்டு. ஸோ இப்போ நாங்கள் இங்கே கொடுக்குற அழுத்தத்தை, இப்போ இது மூணும் சேர்ந்து இதுக்கு மூணுக்கும் பதிலாக நீங்கள் ஒன்று போட்டிங்கண்டா இப்போ கொடுக்குற அழுத்தத்தை யார் பயன்படுத்துவார்? இவர் மட்டும் பயன்படுத்தப்படுறார். யோசிச்சு பாருங்க. நான் சொன்னேன் சமான தடைன்ற என்ன அர்த்தம்டா பிள்ளைகள், நீங்கள் அந்த தடை சுற்றுக்கும் இப்போ இந்த மூணும் சேர்ந்து ஒரு தடை சுற்றும், இந்த தடைகளுக்கு பதிலாக போடுற தடை வந்து என்ன செய்யும்டா, இங்கே என்ன கரண்டை உருவாக்குதோ அதே கரண்டை இங்கேருந்து வெளியாகும். இங்கே என்ன அழுத்தத்தை வேறு எல்லாரும் சேர்ந்து பயன்படுத்துகிறாலோ அதே அழுத்தத்தை வேறு பயன்படுத்துவார். யோசிச்சு பாருங்க. அது மாதிரி இவர் என்ன வலுவில் வேலை செய்வாரோ அதே வலுவில் 3 பேரும் சேர்ந்து வேலை செய்யப்படுறா. அதான் தொடர். இப்போ இதுக்கு நீங்கள் போட்டிங்கன்னு சொன்ன பிள்ளைகள் V ஈக்குவல் I இன்டூ R ஈக்குவலண்ட். ஓகே, இப்போ இந்த விஐ சமப்படுத்திவிட்டு என்ன வரப்போகுது? சமப்படுத்திட்டீங்கன்னு சொன்னால் இது சின்ன ஒரு விஷயம், யோசிக்கிற அளவுக்கு பெரிய மண்டையில் ஒன்றும் போட தேவையில்லை இது. ஓகே, இது ரெண்டையும் ஒன்றா நீங்கள் சமப்படுத்தினீங்கடா IR ஈக்குவல் I இன்டூ R1 IR2 IR3. ஓகே பிள்ளைகள், இவ 3 பேரும் சேர்ந்து பயன்படுத்துறத இப்போ மொத்தமாக பயன்படுத்தப்படுற அழுத்தத்தை. ஓகே, ஒரு சின்ன ஒரு விஷயம். ஸோ இதுலேருந்து எல்லா இடத்தையும் ஐயை வெட்டி விட்ட மாட்டுச்சுன்னா அப்போ தொடராக இருந்த மாட்டு சொன்ன பிள்ளைகள் R1 சக R2 சக R3ன்னு வரும். ஓகே ஓகே. ஸோ சின்ன ஒரு விஷயம், இதை குயிக்காக நோட் பண்ணி எடுக்கலாம். இது ஓ லெவலில் இதில் ப்ரூஃப் இருக்குது. ஓ லெவலில் எஸ்ஏ பார்ட் 2க்கு இதில் ப்ரூஃப் காட்டியிருக்கிற பிள்ளைகளுக்கு. ஓ லெவல் சயின்ஸ் பாடத்தில் பார்ட் 2ல் தான் இந்த ப்ரூஃப் எல்லாம் கேட்குறேன். எங்களுக்கு இதெல்லாம் ப்ரூஃப் எல்லாம் கேட்க மாட்டார், மைண்டில் வச்சுக்கிறதா சரி. ஓகே, எழுத தேவையில்லைன்னா எழுத தேவையில்லை, நீங்கள் விரும்பினாக்கள் எழுதி எடுங்க, குயிக்காக நோட் பண்ணிவிடுங்களா. ஸோ தொடராக இருந்தால் நீங்கள் எல்லா தடைகளையும் கூட்டி விட்டீங்கன்னு சொன்னால், எல்லா தடைகளையும் கூட்டி விட்டால் எங்களுக்கு சமான தடை வரப்போகுது. ஓகே, தொடராக இருந்தால் அது குயிக்காக நோட் பண்ணி எடுங்க. ஸோ நாங்கள் இப்போ சிக்கலான சுற்றுகளுக்கு போகிறது தான் எங்களோட மிக முக்கியமான நோக்கம். ஓகே, சிக்கலான சுற்றுகளுக்குள்ள சமான தடை இப்போ நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு மெதட்டுகள் இருக்குது, சொல்லித்தார். ஓகே, ஸோ தொடராக இருந்தால் சமான தடைகள் எல்லாமே கூட்டுப்படும். ஓகே தானே. அப்போ அடுத்த இணைப்பு என்னென்னு சொன்னால் எங்களுக்கு எளிய இணைப்பில் சமாந்தரமான இணைப்பு. உங்களுக்கு நோமலாக தெரியும், அடிச்சுட்டே இதை தேவையில்லையா? ஓகே, இதை பார்க்காமலுக்கு எழுதி பழகணும், என்ன இதில் ஒன்றுமே இல்லை இதில். ஓகே, அடுத்தது என்னென்ன சொன்னால் எங்களுக்கு எளிய இணைப்பில் வருது சமாந்தரமான இணைப்பு. தலை போடுங்க, சமாந்தரமான இணைப்பு. எளிய இணைப்பு தான் இது, சமாந்தரமாக இணைக்கிறது மன இணைப்பு. ஓகே, சமாந்தரமான இணைப்பு. சமாந்தர இணைப்புன்னு சொன்னால் எல்லா தடைகளையும் நாங்கள் குறுக்கே இணைச்சிக்கிட்டு வர்றது. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இப்படி குறுக்கே இணைக்க போகிறோம். உங்களுக்கு தெரியும், குறுக்கே இணைச்சா R1 R2 R3 இப்படியோ எத்தனை வரைக்கும் இணைச்சி போகலாம். நான் R1 R2 R3ன்னு எடுக்கிறேன் உதாரணத்துக்கு. இப்போ நாங்கள் குறுக்கே இணைச்ச மட்டும் என்ன மால் வரப்போகுது? R1 R2 R3ன்னு சொன்னால் இப்போ குறுக்கே இணைக்கல எல்லாருமே என்னத்தை பயன்படுத்துவாங்க? ஒரே அழுத்தத்தை பயன்படுத்துவாங்க. இன்னைக்கு ஒரே அழுத்தத்தை பயன்படுத்துவாங்க. இவரை குறுக்கியும் ஒரே அழுத்தம் வரும், வேறு குறுக்கியும் அழுத்தம் ஒரே அழுத்தம் வரும். நான் வெட்டிலேருந்து வர கரண்ட் ஐன்னு எடுத்தேன்டா ஒவ்வொரு ஆளுக்கு குறுக்கையும் கரண்ட் வந்துட்டு பிரிஞ்சு போக போகுது. I1 I2 I3ன்னு போக போகுது. இப்போ இவ 3 பேருக்கும் பதிலாக நான் ஒரு தடையை யூஸ் பண்ணினேன்டா அந்த தடை தானே என்ன? சமான தடை. அந்த தடையும் என்ன செய்ய போகுதுண்டா அதே மின்னோட்டத்தை பெட்டியிலேருந்து வெளியாகும். அது மாதிரி இவ பயன்படுத்துகிற இந்த அழுத்தத்தை தான் அவளும் பயன்படுத்த போகிறா. ஓகே ஓகே தானே, அவ்வளோதான். ஸோ இதிலேருந்து நீங்கள் இந்த அதில் நாங்கள் விஏ சமப்படுத்தின மாதிரி இதில் ஐயை சமப்படுத்துவோம். இப்போ இதில் ஐங்கிறது என்ன? I1 சா I2 சா I3. ஓகே, இங்கேருந்து வார கரண்ட் தான் 3 பிரிஞ்சு போக போகுது. இதை நாங்கள் கேச்சோட லோவில் படிக்கலாம். ஓகே, கேச் ஆஃப் கரண்ட் லோவில் படிக்கலாம். இப்போ ஞாபகம் வச்சு இங்கேருந்து வார கரண்ட் ஒவ்வொரு தடைக்குள்ள பிரிஞ்சு போக போகுது. ஸோ I ஈக்குவல் I1 + I2 + I3ன்னு வரப்போகுது. ஓகே, இப்போ ஐங்கிறதுக்கு பதிலாக நான் என்னத்தை போடலாம்டா விங்கில் R ஈக்குவல்னு போடலாம். I1க்கு பதில் என்ன மால் போடலாம்? I1ங்கிறது I1 அதில் வருத்திருக்கணுமே. I1 இது I2 இது I3. I1க்கு பதிலாக விங்கில் R1 போடலாம். I2க்கு பதிலாக விங்கில் R2. I3 பதிலாக விங்கில் R3ன்னு போடலாம். ஆகவே நாங்கள் எளிய இணைப்புக்குள்ளே சமாந்தரமான இணைப்பு வந்தால் எல்லா இடத்தையும் நீங்கள் வியை க்ராஸ் பண்ணிட்டீங்கன்னா 1/R ஈக்குவலன் ப்ளஸ் 1/R1 ப்ளஸ் 1/R2 ப்ளஸ் 1/R3ன்னு வரப்போகுது. இதுதான் எளிய இணைப்பில் சமாந்தரமான இணைப்பு. ஓகே, இது ஓ லெவலில் இருக்குது. ஓ லெவலில் இதில் ப்ரூஃபை பார்ட் 2ல் கேட்குற சயின்ஸ் பாடத்தில்
நீங்களும் நிறைய பேர் உங்களோட பேப்பரில் சம்டைம்ஸ் கேட்டிருக்கலாம், இதை ப்ரூவ் பண்ணி சொல்லியிருப்பான். சொல்லி போட்டு இதில் ஒவ்வொன்றுக்குள்ள வர கரண்டாக காண சொல்லியிருப்பான். இதே எங்களுக்கு ஏலவேலுக்கு கேட்குற வீதம் கேட்க மாட்டான், நார்மலாக கேட்க மாட்டான். சின்ன பிள்ளைகள் இல்லையே நம்ம. ஓகே, ஸோ இதை நார்மலாக எடுத்து குயிக்காக நோட் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் எளிய இணைப்புகள். ஓகே, சும்மா நார்மலாக இருக்கும், பார்த்த உடனே நீங்கள் விட செல்கிற மாதிரி இருக்கும், சம்பானத்தை காண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஆன்சரை செல்லலாம். நான் இதுக்கு ஐடியா போட்டு வந்தால் இதுக்கு டைம் ஒன்று கொடுக்க தேவையில்லை, நார்மலாக எல்லாருக்கும் தெரியும் தான் வந்தேன். ஓகே, மற்றது தான் இப்போ எல்லோரும் செய்யணும் அந்த இதையா ஐடியா ஒன்று தருவேன் செய்யணும். அடுத்த பாஸ் பேப்பர் எல்லோரும் அடிச்சு எடுத்துக்கு வந்தையா? செய்யலையா? அடிச்சு எடுத்துகிட்டு வரலையா? இல்லை, நேட்டாக பாஸ் பேப்பர் இது நம்ம பாஸ் பேப்பரை பார்த்து செய்வோம் அப்போ. ஓகே, ஸோ அதுக்கு நம்ம நார்மலாக போவோமா? இது கொஞ்சம் ஸ்பீடாக கொண்டு விடுவோமே, என்ன போன கிழமையே நம்மளுக்கு வகுப்பு நடக்கலை என்ன. ஸோ அதனால் தான் இதை கொஞ்சம் இதெல்லாம் ஓவராக டைம் ஒன்று கொடுக்க தேவையில்லை இதுக்கு. ஓகே, அப்போ சமாந்தரமாக இருந்தால் எல்லா தடைகளையும் நாங்கள் நிகர் மாறுவாக கூட்டி விட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு கிடைக்கும். ஓகே, எங்களுக்கு சமான தடை கிடைக்க போகுது. இது சமாந்தரமாக இருந்தால். சமாந்தரம் தொடருங்கிறது எல்லாமே என்ன வெளியே இணைப்பு பார்த்தாலே விளங்குதா? வெளியினா ஈஸியானது, ஈஸியாக செய்யலாம் தானே. நாங்கள் தொடர இருந்தால் கூட்டி விட சமாதானம் பண்ணால் நிகர் மாறு அதுதான் வெளியுது. இப்போ சிக்கலான இணைப்புகள் தான் அடுத்தது போகிறோம். ஓகே, நோட் பண்ணுறாங்க, குயிக்காக நோட் பண்ணுங்க. எல்லாம் படிச்சிருப்பீங்க அது அண்ணன் அறிக்கிறேன். நான் இந்த நோட்ஸ் ஒன்றும் தரல, தேவையில்லைண்ணே. அதில் சவுண்டு வருமா? சவுண்டு வருமே என்ன அதில்? இதில் சொல்லி தரலையா? என்ன மெத்தடில் சொல்லி தாங்க? அதில் வந்து அழுத்தங்கள் சமமான புள்ளிகள் எடுத்து தேர்ந்தெடுத்து அதை வச்சுட்டாங்க. அதுதான் சொல்லி தரப்போகிறேன் நான். தளவாடி முறைன்னு சொல்லி தரீங்களா? இப்படி ஒரு கண்ணாடி ஒன்று அடித்து போட்டு இங்களையும் மிரிக்கிண்டு சமைச்சீர் 2 முறை நறுக்கி கரண்ட் மெதட் மிரிக்கி கரண்ட் மெதட் கூட யூஸ் ஆகுறதில்ல. ஞாபகம் இருக்குது அந்த மெதட் உங்களுக்கும்? புள்ளி ஆண்டது ஞாபகம் இல்லை. சரி, அதை படிப்போம். இவளுக்கு தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? ஆடு நோட் ஒன்று போடுங்களா? இது தேவைப்படும் நிறைய இடத்தை தேவைப்படும். என்ன நோட் உண்டா? நோட் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க, இது தேவைப்படும். ஸோ இதெல்லாம் நார்மலாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்களா? நோட்டில் போடுங்க, நோட் ஒன்றில் போடுங்க. இப்போ நார்மலாக வந்துட்டு R1 R2 R3 இந்த தடைகள் தொடராக இருந்தால் நாங்கள் கூட்டி விடுவோம். இப்போ நான் எல்லாமே ஆறுங்கிற தடைகள் தொடர் அறிக்குது. R இப்படி எண்ணிக்கையான தடைகள் தொடர் அறிக்குது. ஓகே, எண்ணிக்கையான தடைகள் தொடராக இருந்தால் 2 R இருந்தால் சமான தடை என்ன அறிக்கும்? 2 R அறிக்கும். 3 R இருந்தால் 6 6 6 3 R. அப்போ எண்ணிக்கையான தடைகள் சமாந்தரமாக இருந்ததுன்னு எண்ணாருங்கிறது சமான தடை அறிக்கும். ஓகே, அது மாதிரி இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க மகள். ஆர் எல்லாமே சமனான தடைகள் சமாந்தரமாக இருக்குது. ஆர் சமனான தடைகள் சமாந்தரமாக இருக்குது. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 3 தடைகள் இப்போ 3 சமனான தடைகள் சமாந்தரமாக இருந்தால் என்ன வரப்போகுது? விளையில் தடை 1/r ஈக்குவல் 1/r + 1/r +, அதாவது 1/r1 1/r2 1/r3 தானே. எல்லாமே இப்போ ஆறு தானே, எல்லாமே ஆறு தானே. ஸோ எல்லாமே ஆறுன்னு சொன்னால் 1/r ஈக்குவல் ப்ளஸ் ஆறுங்க மேலே 3. அப்போ ஆறு ஈக்குவல் எதுக்கு ஈக்குவல் அறிக்க போகுது? 6க்கு கீழே 3 அறிக்கும். ஓகே, அப்போ 4 தடை இருந்தால் 6ங்குல 4, 5 தடை இருந்தால் சமனான தடை இருந்தால் தானே 5 தடை இருந்தால் 6ங்குல 5. அப்போ எண்ணிக்கையான தடை இருந்தால் 6ங்குல n, அவ்வளோதான். அப்போ எண்ணிக்கையான தடைகள் இருந்தால்
அப்போ எண்ணெண்ணிக்கையான தடைகள் இருந்தால் இப்படி எண்ணெண்ணிக்கையான தடைகள் அப்படி எண்ணுக்கு போகுது கோஸ் டு என் 0 1 to n எண்ணெண்ணிக்கையான தடைகள் இருந்தால் ஈஸியாக செய்யலாம் 1/r/n வரப்போகுது. ஓகே, ஸோ இது கொஞ்சம் யூஸ் ஆகும், கணக்கு விஜயங்களை யூஸ் ஆகும், அதுதான் சொல்லி தரேன்னா. ஸோ இதை நோட் பண்ணி எடுங்க. இப்போ எண்ணெண்ணிக்கையான தடைகள் இருந்தால் RON. இப்போ 3 சமனான தடைகள் இருந்தால் அந்த 3 இப்போ 4 4 4 இருந்தால் எத்தனை 4ங்கிற 3 தான் சமான தடை. 5 5 5 5 4 தடை இருந்தால் 5ங்கிற 4 அவ்வளோதான். ஓகே, ஸோ ஒரு ஈஸிக்கு தான் சொல்கிறேன், பின்னால் யூஸ் ஆகுமா, குயிக்காக இதை உங்களுக்கு செய்கிறதுக்கு யூஸ் ஆகுமா. சமனான தடைகள் இருந்தால் ஒரு ஷார்ட்கட் ஐடியாவெல்லாம் ஒருத்த நான் சொல்லி தருவேன், எக்ஸாம்பிள் செய்யக்கல அவரத்தை யூஸ் ஆகுமா வேகமாக செய்கிறதுக்கு. அடுத்தது பிள்ளைகள் இதில் எலக்ட்ரிசிட்டி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எங்களுக்கு நார்மலாக வந்துட்டு 4லேருந்து ஒரு 5 இல்லாட்டி 6 MCUலாம் வரும். சம்டைம்ஸ் 5 தான் கூட வரும், மேக்ஸிமம் 5 தான் வரும், 6லாம் வரதுக்கு சான்சஸ் குறவு, 5 இல்லாட்டி 6 வரும். அடுத்து வந்துட்டு எலக்ட்ரானிக்ஸில் எங்களுக்கு 2லேருந்து 3 MCU வரும். அப்போ நாங்கள் ஓவராலாக படிக்கிறது வந்துட்டு ரெண்டையும் பார்த்தோம்னா ஒரு 7 இல்லாட்டி 8 MCU தான் படிக்கிறேன், 7 தான் மேக்ஸிமம் வரும், அது கூட வரைய மாட்டாது. ஏன்னா மெக்கானிக்ஸில் கூட வர மெக்கானிக்ஸ் மற்ற செக்ஷனில் கூட வருமே. ஸோ அதில் இந்த சமானத்தடை காண்றது பெரும்பாலும் 1 இல்லாட்டி 2 கேள்வி தான் வரும், ஒரு கேள்வி வரும். எப்படி அந்த ஒரு கேள்வி தான் படிக்க புறப்படுது. ஓகே, ஸோ கொஞ்சம் குயிக்காகவும் படிக்கணும், சரியாகவும் படிக்கணும், எக்ஸாம்பிள்ஸ் கூட தருவேன். ஓகே, அப்போ எண்ணெண்ணிக்கான தடைகள் இப்படி சமாதானமாக இருந்துச்சுன்னு சொன்னால் 6ங்களே என்னென்று போடலாம். என்ன டவுட் என்னமா இல்லையா, எண்ணெண்ணிக்கான தடைகள் தொடர இருந்துச்சுன்னு சொன்னால் என்ன போடலாம். ஓகே, ஸோ இதில் நல்லா ஞாபகம். அடுத்த நோட் என்னென்ன பிள்ளைகள் இதே நோட்டில் போட்டுக்கொள்ளுங்க, இது உங்களுக்கு ஓ லெவல்லையே தெரிஞ்சிருக்கும். அடுத்த நோட் என்னென்னு சொன்னால் நோட் 3, 2 தடை மட்டும் சமாந்தரமாக இருந்தால் எப்படி எழுதலாம், பெருக்கு தொகைங்கள கூடு தொகை, அந்த நோமல் அதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க மக்கள். 2 தடைகள் மட்டும் இருந்தால் மட்டும்தான் யோசிக்கணுமா, இதை 2 தடைகள் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் யோசிக்கணும். 2 தடைகள் மட்டும் சமாந்தரமாக இருந்தால் இதை எப்படி எழுதலாம், 1/r = 1/r1 + 1/r2 தானே. இப்போ ரெண்டுக்குமே நீங்கள் பொதுவான வடிவத்தை போமசி எடுங்க, கீழுக்கு எடுத்தீங்கன்னு சொன்னால் 1/r = r1 × r2 r2 சக r1 வரும். ஓகே பிள்ளைகள், அப்போ நீங்கள் தலையில் மாற்றி விட்டோம்னு சொன்னால் நிகர் மாற்றி விட்டோம்டா r1 r2ங்கில் r1 சக r2 வரப்போகுது. ஓகே, r1 சார். ஸோ அப்போ 2 தடைகள் மட்டும் இருந்தால் தான் யோசிக்கணும், 3 தடை இருந்தால் யோசிக்கல. அது 3 வெவ்வேறு தடை இருந்தால் இங்கே இன்னொரு 1/r3 ஒன்று வந்துடும், யோசிச்சு பாருங்கள். ஸோ இதுக்கு மேலே 3க்கும் போமசி எடுக்கணும், அப்படியெல்லாம் எடுத்துடப்படாது. ஓகே, 2க்கு இருந்தால் மட்டும் நீங்கள் ஈஸியாக செய்கிறதுக்கு என்ன செய்யலாம், 2யுமே பெருக்கி விட்டு போட்டு கீழெல்லாம் கூட்டி விட்டீங்கன்னு சொன்னால் சரி. ஓகே, 2 தடைகள் மட்டும் இருந்தால், இது எண்ணிக்கையான தடைகள் இருந்தால், இது 2 தடைகள் இருந்தால் இப்போ ஓகே. அடுத்தது என்னண்டா, நோட்டில் இன்னொரு நோட்டும் போடுங்க, இதுவும் சில நேரம் யூஸ் ஆகும். ஸோ இதை குயிக்காக நோட் பண்ணி எடுங்க. இது தேவைப்படும், அநேகமாக தேவைப்பட சான்சஸ் இருக்குது. இது எங்கே தேவைப்படும்னா நாங்கள் சிக்கலான சுற்றுக்களை மாற்றி கொண்டு வருவோம், அந்த கொண்டு வரக்களை இதை குயிக்காக செய்கிறதுக்கு தேவைப்படும். ஓகே, சொல்லித்தரேன் எவ்வளோ தேவைப்படும் என்ற நான் கேட்பேன் உங்களுக்கு. ஓகே, இது ஓகே. அடுத்த நோட்டில் போடுங்க. இப்படி ஒரு நோட் ஒன்று இருக்குது, என்ன நோட்டுண்டா சரியா. ஓகே, இதை பாருங்களா, நான் இப்படி ஒரு தடை ஒன்று இருக்குது, 6ங்கிற தடையை ஒரு 6ங்கிற தடை, அதில் தடைங்கிறது இப்படி ஒரு தடை கம்பி. இன்னைக்கு இந்த தடை வந்துட்டு எல் நீளமானது கம்பி. இந்த தடையை நான் வந்துட்டு 2 துண்டை வெட்டுறேன், 2 சமணன துண்டை வெட்டுறேன், 2 இப்போ உதாரணத்துக்கு 60 சென்டிமீட்டர் நீளத்தில் இருக்கிறத 30 கட் பண்ணுறேன். 2 சமணன துண்டுகளை கட் பண்ண தடை எத்தனையாக மாறும், r/2 r/2 மாறும். 3 துண்டுகளை வெட்டி என்னண்டா r/3 r/3 வரும். ஏண்டா r = ρl ஏதானே மகள், ρl ஏதானே. நான் இதை 2 கட் பண்ணால் ஏன் மாற போகிறது இல்லையே, எல் எத்தனை மடங்களை குறையிறோ அத்தனை மடங்கள் என்ன செய்ய போகுது, ஆரம் குறையும். அப்போ 2 துண்டை வெட்டினா r/2 r/2 வரும். அப்போ n துண்டுகளை வெட்டினா பண்ணால் ஒவ்வொரு தடை பெருமானம் என்ன வரப்போகுது, 6ங்களே என்ன வரும். 5 துண்டை வெட்டினா ஒரு தடை துண்டு எவ்வளோ வரும், 6 ஏன்னா குறுக்கோட்டு பரப்ப மாற்றாமலுதா சமனான துண்டுகளாக வெட்டக்கலாம். ஸோ இதை எப்படி நோட் பண்ணிவிடுங்களா, n துண்டுகளாக வெட்டினோம்னு சொன்னால் n துண்டுகளாகப்படி நார்மலாக போட்டால் சரி. இது யூஸ் ஆகும், ஏன்னா MCU ஸ்பீடாக செய்கிறதுக்கு ஒவ்வொரு தடை பெருமானம் என்னையாக மாறப்போகுது, 6ங்கள என்ன மாறும், 5 துண்டு 6ங்கள 5 5 மாறும். அதாவது எல்லுங்கிற துண்டை எல்லுங்கிற எண்ணுங்கிற மடங்கள் 5 மடங்குன்னா 5 பிரித்து வச்சிருக்கோம். ஓகே, ஸோ இதையும் கொஞ்சம் நோட்டில் போட்டுக்கொள்ளுங்க. இதோட கொஞ்சம் புது விஷயமா இருக்கலாம், இதெல்லாம் கேள்விப்பட்டாங்களும் இருப்பீங்க, சில ஆகளும் புது விஷயமா இருக்கலாம். ஸோ இஷ்யூ இல்லை. ஓகே, சமனான துண்டுகளாக வெட்டினோம்னா அந்த துண்டில் பிரிப்படப்படும் தடை. ஓகே, ஸோ நோட் பண்ணிவிடுங்க.
ஓகே. ஸோ இப்போ ஹெடிங் போடுங்க, உங்களை மொழிநடையில் போடுங்க. சிக்கலான கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும், கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் என்ன கொஞ்சம் வயர்கள் கொஞ்சம் கூட வந்த மாதிரி இருக்கும். சிக்கலான தடைகளின் எப்படிராப்பா சிக்கலான தடைகளின் தடை சுற்றுகளின் அப்படி போடுங்களேன். சிக்கலான தடை சுற்றின் சமான தடை காணல் அப்படி போடுங்க. தடை சுற்றின் சமான தடை காணல். ஓகே அப்படியே இதை போடும். சிக்கலான தடை சுற்றின் சமான தடை. கொஞ்சம் சிக்கலாக இருக்கிறது, எளிய சுற்றுண்டா சும்மா நோமலை பார்த்த உடனே எங்களுக்கு விளங்கும். ஓகே. இப்போ இந்த சிக்கலான சுற்றுண்டு வந்தால் நல்லா பாருங்களா. ஒன்று, இந்த சிக்கலான சுற்றுல 2 வகை இருக்குது. எப்படி வகைன்னு சொன்ன பிள்ளைகள், அந்த சிக்கலான சுற்றுக்குள்ளுக்கு சமாந்தரம் தொடர் இருக்கும், ஆனால் எங்களுக்கு விளங்க மாட்டான். அதை நீங்கள் பார்த்து எடுக்கணும். கொஞ்சம் சிக்கலாக சுற்று தந்திரிப்பான், அந்த சிக்கலான சுற்றுக்குள்ளே என்ன இருக்க போகுது, சமாந்தரமும் தொடரும் இருக்குது. ஓகே, உங்களுக்கு பார்த்தா விளங்கும். நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கேள்வியை நல்லா அவதானிச்சு பார்த்தீங்கன்னு உங்களுக்கு சமாந்தரம் தொடருண்டா இப்படி இருந்தால் மட்டும் இல்லையே சமாந்தரம் தொடர். இப்படி டிரெக்டாக தாரது எளிய சுற்று, டிரெக்டாக தந்தால் லேசி தானேடா அப்பா எளிய சுற்று. அது மாதிரி இது டிரெக்டாக தந்தானே எங்களுக்கு லேசி தானே. இது எளிய சுற்று, இது பார்த்த உடனே வழங்குது. இந்த சிக்கலான சுற்றுல ஒரு வகை இருக்குது, அந்த சிக்கலான சுற்றுக்குள்ளுக்கு சமாந்தரம் தொடர் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கண்டுபிடிக்கணும், பார்த்து கொஞ்சம் அவதானிச்சு கொஞ்சம் சரியாக அந்த வயர்களை கனெக்ஷனை பார்த்தா அங்கே சிக்கலானதுக்குள்ளே சமாந்தரம் தொடர் இருக்கும், கொண்டு வந்தால் சரி. 2வது என்னென்னு சொன்னால், இதுக்குள்ளே சமாந்தரம் தொடர்கள் இருக்கும், ஆனால் எங்களோட நோமலை பார்த்தா வழங்க மாட்டேன். நீங்கள் கொஞ்சம் கூர்மையாக அவதானிச்சிங்கன்னு சொன்ன பிள்ளைகள் அதில் கண்டுபிடிக்கலாம். அப்படியான கேள்விகள் செய்வோம். ஓகே. 2வது வகை என்னென்று சொன்னால் அங்கே சமாந்தரம் தொடர் இருக்காது, சமாந்தரமும் இருக்க மாட்டா, தொடரும் இருக்க மாட்டா. அதை நீங்கள் என்ன செய்யணும், இப்போ அந்த சுற்றுல கொண்டு வரணும். இதுதான் கொஞ்சம் வேலை கூடினது. இதை நீங்கள் கண்டுபிடிக்கிற மட்டும்தான். சமாந்தரம் எவ்வளோ தெரியுது, எந்த கனெக்ஷன் சமாந்தரமாக இருக்குது, எந்த கனெக்ஷனில் தொடர் இருக்குன்னு பார்த்தோம்னா சரி. இப்படி இருக்க மாட்டான் அந்த சுற்று. இது ஈஸி, என்ன இது எளியது, இது தேவையில்லை இப்போதைக்கு. இது உங்களுக்கு பேசிக்கானது. நான் என்ன சொல்கிறேன்டா, இந்த சிக்கலான கொஞ்சம் தடை சுற்று பெருசாக இருக்கும், கொஞ்சம் வலை அமைப்பு கொஞ்சம் பெருசாக இருக்கும், நெட்வொர்க். அதில் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே சமாந்தரம் தொடர் இருக்கும். அதை நீங்கள் அவதானித்து எடுத்தீங்கன்னா சரி, இந்த 2 வயரும் சமாந்தரமாக இருக்குது, இந்த 2 தடையும் தொடராக இருக்குதுன்னு உள்ளுக்கும் மறைச்சி வச்சிருப்பான், அதை கண்டுபிடிக்கிறது. 2வது வகை என்னென்னா, அதுக்குள்ளே சமாந்தரமும் இருக்க மாட்டா, தொடரும் இருக்க மாட்டா, பார்த்தாலே விளங்கும் அதுக்குள்ளே சமாந்தரம் தொடர் இல்லை. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்டா, சமாந்தரம் தொடர அங்கே என்ன செய்யணும், கொண்டு வரணும். அதுக்கு தான் 3 மெத்தட் இருக்குது. ஓகே. இது கேள்வியிலே உங்களுக்கு வழங்கப்படுத்துவேன். ஓகே, இதே கேள்வியிலே நம்ம இதில் ஒரு 4-5 கேள்வி செஞ்ச மாட்டா இது வழங்கிடும். இதில் ஒன்றுமே இல்லை. இந்த தொடர் சமாந்தரம்ங்கிறது அங்கே அந்த சுற்றுல இருக்கும், அதை பார்த்த மாட்டா சரி, பார்த்து எடுக்கிறது மட்டும்தான் இதுக்கு வேலை. இதைத்தான் நாங்கள் இப்போ படிக்கணும், ஓகே. ஸோ இது என்னென்னு சொன்ன பிள்ளைகள், இதுக்கு 3 மெத்தட் இருக்குது. முதலாவது மெத்தட் என்னென்னு சொன்னால், சம அழுத்த புள்ளிகளை இனங்காணல். அழுத்த புள்ளிகளை இனங்காணல். 2வது மெத்தட் என்னென்னு சொன்னால், சமச்சீர் தளவாடி முறை. 3வது என்னென்னு சொன்னால், மின்னோட்ட முறை. கரண்டை வச்சு நாங்கள் செய்யலாம், கரண்டை வச்சு எல்லாத்துக்கும் செய்யலாம். ஆனால் கரண்டை விட சமாளித்த புள்ளிக்கான இது வந்துட்டு ஈஸியாக இருக்கும், கரண்டை வச்சும் செய்யலாம். ஓகே, நான் பெஸ்ட் இதை சொல்லித்தரேன், இது தேவைப்படும், பெரிதாக தேவைப்படாது. நான் இதை சமாளித்த புள்ளிகளை இனங்காணல், எப்படி இனங்கான்றதுலாம் சொல்லுவோம். ஓகே, இது ஒரு புது மெத்தட் ஒன்று தான், எல்லோரும் நல்லா அவதானிச்சுக்கணும். ஓகே, சம அழுத்த புள்ளிகளை இனங்கண்டு இப்போ ஒரு சிக்கலான சுற்றுல நீங்கள் சமாந்தரம் தொடரை எடுத்துகிட்டு வர போகிறீங்க. எல்லோரும் எப்படி சிக்கலான சுற்றுல சமாந்தரம் தொடர் இருக்கும், இப்போ இல்லாததில் நீங்கள் இதை கொண்டு வர போகிறீங்க. எப்படி கொண்டு வரேன்னு பார்ப்போம். ஒரு சிக்கலான சுற்று கொண்டு வரப்போகுது, அதுக்குள்ளே சமாந்தரம் தொடர் இல்லை. சமாந்தரம் தொடர் இல்லைன்னா நீங்கள் இந்த 3 மெத்தட்டையும் யூஸ் பண்ணணும். அதில் இந்த மெத்தட்டுக்கு கண்டிஷன்ஸ் இருக்குதா, இது ஒரு கண்டிஷன்ஸ் மெத்தட். இப்போ இது ஒரு நீங்கள் நோமலை இதை வந்துட்டு நிறைய அநேகமாக நோமலை யோசித்து பார்க்கல நிறைய சுற்றுக்களுக்கு இதை யூஸ் பண்ணலாம். ஓகே, அநேகமாக 100க்கு 100 விதமான சுற்றுக்களுக்கும் யூஸ் பண்ணலாம், ஒரு 95 விதமானதுக்கு யூஸ் பண்ணலாம்.
நிறைய கேள்விகள் இதை யூஸ் பண்ணி செய்யலாம். இதை வந்துட்டு கண்டிஷன்ஸ் இருக்குது, நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. இதை கண்டிஷனில் ஒரு 5% சுற்றுகளுக்கு தான் யூஸ் பண்ணலாம். இதுக்கு 4-5 கண்டிஷன்ஸ் அந்த சுற்றில் இருக்கணும். ஓகே, கண்டிஷன் ஞாபகம் இருக்குது தானே? ஒரு கண்டிஷன் ஒன்று இருக்கலாம், இந்த கண்டிஷன் சரியாயினாத்தான் ஸ்டடிஸ்ஃபை ஆயினாத்தான் நாங்கள் அதை யோசிக்கலாம், தெரியுதானே? அது மாதிரி இது கண்டிஷன்ஸ் கூட இருக்குது. இதுக்கு அவ்வளோ கண்டிஷன்ஸ் ஒன்றும் இல்லை. ஓகே, இது வந்துட்டு நார்மலாக மின்னோட்ட மெத்தட். ஓகே, ஸோ இப்போ பார்ப்போமா, இப்போ சிக்கலான சுற்றுல நான் இப்படி இருக்கிறத நான் ஒரு கேள்வியில் செய்கிறேன்னா இது அவ்வளோ பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை. இதை தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ தலைப்பு போட்டாச்சானே, சமான தடை காணல். இப்போ நீங்கள் எல்லோரும் தலைப்பு போடுங்க, சம அழுத்த புள்ளிகளை இனங்கண்டு முறை உண்டா, மெத்தட் 1. எல்லோரும் தலைங்க போடுங்க. சம அழுத்த புள்ளிகளை இனங்கண்டு சமான தடை காணல். சம அழுத்த புள்ளிகளை இனங்கண்டு சமான தடை காணல். சம அழுத்த புள்ளிகளை இனங்கண்டு சமான தடை காணல். ஓகே, சம அழுத்த புள்ளிகளை இனங்காண்டு சமான தடை காணல். ஓகே, சரியா? ஸ்டார்ட் பண்ணுவோமே. ஓகே, சம அழுத்த புள்ளிகளை இனங்கண்டு சமான தடை காணல். இந்த மெத்தட்டை சிலாக்கள் படிச்சிருக்கலாம், சிலாக்கள் படிக்காமலுக்கும் இருந்திருக்கலாம், சிலாக்களுக்கு புது விஷயமும் இருக்கலாம். ஓகே, நல்ல மெத்தட் ஒன்று நல்லா பார்த்துக்கொள்ளுங்க, ஈஸியாக செய்யலாமா இதை? ஸோ சம அழுத்த புள்ளிகளை இனங்கண்டு சமான தடை காணல். இப்போ நீங்கள் எனக்கு எல்லோரும் சொல்லுங்கள் பிள்ளைகள், இப்படி ஒரு வயர் ஒன்று இருக்குது. இதெல்லாம் முதல் இந்த டவுட்டையெல்லாம் கூட முடிச்சு போட்டு போய்த்துடணும், இதெல்லாம் பின்னால் டவுட் வரும். இப்படி ஒரு வயர் ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இது ஜங்ஷனா இல்லை இது ஜங்ஷனா? இதில் எது ஜங்ஷன், ஏயா பியா? இப்போ படத்தை நான் இது ஒன்று சொல்கிறேனே, ஏபி. இதில் எது ஜங்ஷன், எது பெண்டு? ஏ வந்துட்டு ஒரு பெண்டு. நாங்கள் நார்மலாக சொல்கிறேன், ஒரு வளைவு. ரோடு ஒன்று இப்படி வந்தால், இப்போ இந்த கேண்டி ரோடு எடுங்களேன், இப்படியே போய் மாவனையில் வளையுது கொழும்பு போகிறது, இது வளைவு. இது என்ன? இது ஜங்ஷன். இப்போ யோசிச்சு பாருங்களேன், இந்த இன்னும் போகிற ரோடு எடுங்களேன், போய் என்ன நடக்குது? கேண்டியில் இந்த கொழும்புலேருந்து வர வாகனம் கேண்டிக்கும் போகுது, கம்பளைக்கும் போகுது. இது பெண்டு, இங்கே கேண்டிக்கு போகுது, கேண்டி. இது கம்போல. ஓகே, கம்போல கேண்டி. இங்கே வந்துட்டு கலம்புலேருந்து வருது ரோடு. இது என்ன கேஸ்? இது கேண்டிலேருந்து வர ரோடு வாகனம் எல்லாம் அப்படியே மாவனையில் சுற்றி அப்படியே கலம்புக்கு போகுது. ஓகே பிள்ளைகள், இது வளைவு, இது ஜங்ஷன். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு வளைவுங்கிறது தொடர். யோசிச்சு பாருங்க. ஆமாம், தொடருண்டா என்னண்டா, இதால் வர கரண்ட் எல்லாம் இதெல்லாம் போகும். யோசிச்சு பாருங்கள், கேண்டிலேருந்து வர வாகனம் எல்லாம் இந்த ரோட்டில் மட்டும் தான் போகலாம், வேறு ரோடு இல்லையே இதுக்குள்ளே. ஆனால் ஜங்ஷனுடா நல்லா பார்க்கணும் பிள்ளைகள், ஜங்ஷனுடா அது தொடர் இல்லை. இப்போ இதையும் தொடர்ந்து எடுக்கிற, இதையும் தொடர், இங்கே ஒன்றுமே தொடர் இல்லை. யோசிச்சு பாருங்கள், இதால் வார கரண்ட் எல்லாம் இதாலையும் பிரிஞ்சு தான் போகுது. யோசிச்சு பாருங்கள், இதால் வார வாகனம் கொஞ்சம் வாகனம் இஞ்சலை, கொஞ்சம் வாகனம் கம்பளைக்கு தானே போகும். ஸோ இவர் வந்தது தொடர் இல்லை, இவரத்த ஜங்ஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஜங்ஷன்டா 3 இல்லாட்டி 3 கூடையான கனெக்ஷன் சிரிக்கணும். இப்போ 4 ஜங்ஷன்ஸும் வரலாம், அந்த 4 ரோடும் வரலாம் தானே, நாட்சந்தி. ஸோ இதுவும் என்ன தான் ஜங்ஷன். ஜங்ஷனுக்கும் வளைவுக்கும் குழம்பிடப்படாது. வளைவு உண்டு சொன்னால் சும்மா நோமலானது. இது ஒரு தொடர், வளைவுங்கிறது தொடர். ஜங்ஷன்டா 3 இல்லாட்டி 3 கூடையான இணைப்பு, தடைகள் இணைப்பு பிரிக்கணும். ஓகே, அப்போ விளையாண்டா இதான் ஜங்ஷன், இதான் தொடர்ந்து. முதலாவது இதில் குழப்பம் கொண்டு வரும். முதலாவது ஜங்ஷன்டா என்ன, இதுண்டா என்னன்ட்டு இப்போதே உங்களுக்கு சொல்லிட்டேனா? ஓகே பிள்ளை. ஸோ இதெல்லாம் நோட் பண்ண தேவையில்லை, மைண்டில் ஞாபகம் வச்சுக்கிறதா போதும். ஓகே, இப்போ சிக்கலான வடிவத்துக்கு வாங்க. இப்போ எங்களோட நோக்கம் என்ன? சிக்கலான வடிவத்தில் வந்துட்டு சமாந்தரம் தொடர் இல்லை. இப்போ நாங்கள் அதுக்குள்ளே சமாந்தரம் தொடரை உருவாக்குறது தானே எங்களோட மெத்தட். அதில் உருவாக்குறதுல முதலாவது மெத்தட் தான் என்ன? சம அழுத்த புள்ளிகளை இனங்கண்டு சமான தடை காணப்படும். இந்த சம அழுத்த புள்ளிகளை வச்சு நாங்கள் அந்த ஜங்ஷன்ஸ், சம அழுத்த புள்ளி மெத்தட்னா ஜங்ஷன் மெத்தட் தான், அது அதில் பேர் தான் ஜங்ஷன். ஓகே, ஜங்ஷன் மெத்தட்டை வச்சு நாங்கள் சமாந்தரம் தொடரை உருவாக்கப்படுறோம். அதுக்குள்ளே எப்படி உருவாக்குறேன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ நான் ஒரு கேள்வி ஒன்று தான், நான் ஃபஸ்ட்டு கேள்வியை வழங்கப்படுத்துனேன். முதல்ல இது கேட்போம், எல்லாரும் கொடுக்குற மாதிரி நோமலாக இது கேட்போம். ஓகே பிள்ளைகள், கீர்னா விளங்கும் போது மேலுக்கு ஷைன் அடிக்கா இல்லையே, இந்த மேல் லைட் ஷைன் இல்லையா? ஓகே ஓகே. ஸோ இப்போ பாருங்களா,
இது ஒரு ஐங்கோணி ஷேப்பில் வரலாம், அறுகோணி ஷேப்பில் வரலாம், ஒரு வட்டத்துக்குள்ளே இப்படி வரலாம், நிறைய கேள்வி இருக்குது. முதலாவது நான் ஒரு சதுரமுகிக்கு செஞ்சு பார்ப்போம். ஓகே, எல்லாத்துக்குமே செய்யலாம். அப்போ நான் சொல்கிற மெத்தட்டை வச்சு எல்லாத்துக்குமே செய்யலாம். இப்போ பார்ப்பா, சரியா படத்தை சரியா கொஞ்சம் நீட்டாக பார்த்துக்கணுமா? சரியா படம் வந்துட்டேன்டா. சரி, ஓகே. இப்போ இப்படி ஒன்று வந்திருக்குது. அடுத்து என்னென்னு சொன்னால் இன்னொரு முக்கியமான விஷயம், அதையும் சொல்லிக்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ 2 புள்ளிகளுக்கு இடையிலே சமானத்தோட காண சொல்லி வந்தா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ R1 R2 R3ன்னு வந்துட்டு பிள்ளைகள், இப்படி இது 2 3 என்ன இது குறுக்கே பெட்டி ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்கா. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கலுங்க, இதே நல்லா ஞாபகம் வச்சுக்கலுங்க. 2 புள்ளிகளுக்கு இடையிலே சமானத்தோட காண சொல்லி வந்தால் ஒன்று இப்படி 2 புள்ளியையும் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி காட்டியிருப்பேன். இப்போ ஏக்கும் பிக்கும் இடையிலே சமான தடை காணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்லாட்டி அந்த 2 புள்ளிகளுக்கு இடையில என்னத்தை போட்டிருப்பான்டா, ஒரு பெட்டி ஒன்றை கனெக்ட் பண்ணியிருப்பான். ஓவராலாக பார்த்தீங்கடா, இவிடத்தை ஏபின்ட்டு இப்படி காட்டுறது ஒன்று தான், இவிடத்தை ஒரு பெட்டி ஒன்றை கனெக்ட் பண்ணாலும் ஒன்று தான். ஓகே, ஒரு பெட்டி ஒன்றை கனெக்ட் பண்ணால் அந்த பெட்டியில் ஒரு சைட் வந்துட்டு ஏ, இன்னொரு சைட் வந்துட்டு பி, அப்படி எடுத்தால் சரி. நீங்கள் அப்போ 2 புள்ளிகளுக்கு இடையில சமான தடை காணணும். அந்த 2 புள்ளிகளுக்கு இடையிலே உங்களுக்கு ஒரு பெட்டி ஒன்றை கனெக்ட் பண்ணியிருப்பினோம். இல்லாட்டி அந்த 2 புள்ளிகளையுமே இப்படி ஒரு சின்ன ஒரு வயரில் கொஞ்சம் நீட்டி காட்டியிருப்பினோம். நீட்டின்னு சொன்னால் கொஞ்சம் லோங் ஆக்கி காட்டியிருப்பினோம். ஓகே, இப்படி இப்படி காட்டியிருக்கணும் ஏபின்னு. ஓகே, இப்படி காட்டியிருப்பினோம் ஏபின்டா. நீங்கள் ஏக்கும் பிக்கும் குறுக்கே சமானத்தடை காணணும். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அந்த 2 புள்ளிகளுக்கு முன்னாடி ஒரு பெட்டி ஒன்றை கனெக்ட் பண்ணால் அந்த பெட்டியை குறுக்கே சமானத்தடை காண்ற மாதிரி. இப்போ நார்மலாக இப்போ எக்ஸாம் பேப்பரில் எப்படி வரும்டா, இந்த ஏக்கும் இந்த பிக்கும் இடையிலே சமானத்தடை காண சொல்லி வருவான், சும்மா தருவான். இதில் அர்த்தம் என்னண்டா, இந்த 2 புள்ளிகளுக்கு இடையிலே சமானத்தடை காணணும். இந்த 2 புள்ளிகளும் கடுங்கவனமாக இருந்துக்கணும். ஓகே, இப்போ இது இந்த 2 புள்ளிகளுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பெட்டி ஒன்றை கனெக்ட் பண்ணினா உங்களுக்கு நல்லா கிளியராக இருக்கும். ஓகே, அப்போ நீங்கள் சமானத்தடை காண வேண்டியது இந்த 2 புள்ளிகளுக்கு குறுக்கே, அந்த பெட்டிக்கு குறுக்கே. இதான அந்த பெட்டியில் அர்த்தம். உங்களுக்கு கேள்வியில் சில நேரம் பெட்டியை கனெக்ட் பண்ணியிருப்பேன்னா சில நேரம் இப்படி 2 புள்ளியையும் தான் திருப்பினா. ஓகே, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செய்யணும். 2மே ஒன்று தான், குழம்பிடப்படா. அப்போ நான் குழம்புற என்ன நடத்தண்டா, இந்த வளைவுல குழம்புற புள்ளிகள், அடுத்தது வந்துட்டு இந்த ஜங்ஷனாக வளைவாண்டு குழம்பும் புள்ளிகளுக்கு. அடுத்தது என்னென்று சொன்ன புள்ளிகள் இப்படி 2 புள்ளிகளை காட்டியிருப்பினா ஏக்கும் பிக்கும் குறுக்கே சமானத்தடை காண சொல்லி வந்தால் நீங்கள் அந்த ஏக்கும் பிக்கும் குறுக்கே ஒரு பெட்டி ஒன்றை கனெக்ட் பண்ணி வச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அந்த சுற்றிடிக்க போகுது. அப்போ ஏபின்னு சும்மா நார்மலாக தந்திருப்பான். சம்டைம்ஸ் உங்களுக்கு ஒரு பெட்டி ஒன்றை கனெக்ட் பண்ணி தந்திருப்பான். 2மே ஒன்று தான், இல்லை குழப்பம் வந்துடப்படா. ஓகே, இல்லை எல்லாருக்கும் தெளிவு தானே? இப்போ காண்ற மாதிரி முதட்டு போ. இப்போ வாங்க பார்ப்போம். இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த கேள்வியை செய்கிறேன். இந்த கேள்வியை செய்கிறேன். எனக்கு ஏக்கும் பிக்கும் குறுக்கே சமானத்தடை தேவை, கண்டுபிடிப்போமா? கண்டுபிடிப்போம். ஏக்கும் பிக்கும் குறுக்கே சமானத்தடை. அப்போ எனக்கு ஆர் ஈக்குவலன் ரெசிஸ்டன்ஸ் தேவை ஏக்கும் பிக்கும் இடையில, ஏக்கும் பிக்கும் குறுக்கே. இல்லாட்டி ஒரு பெட்டி ஒன்றை கனெக்ட் பண்ண அந்த பெட்டி குறுக்கே. ஓகே, ஸோ 2 எந்தெந்த புள்ளிகளுக்கு இடையில சமானத்தடை கேட்குதோ அந்த புள்ளிகளுக்கு குறுக்கே பெட்டி ஒன்றை கனெக்ட் பண்ணியிருப்பினா, இல்லாட்டி சோமலாம் அந்த புள்ளிகளை இப்படி ஒரு கோட்டலை கொஞ்சம் நீட்டி காட்டியிருப்பினோம், கொஞ்சம் புள்ளிகளுக்கு விளங்குறதுக்காக வேண்டி. குழப்பம் வந்துடப்படாது. ஏன்னா இவடத்தை பி இவடத்தை சி எல்லாம் வரும், அதில் குழப்பம் வந்துடப்படாது. எந்த புள்ளிகளுக்கு குறுக்கே வருதோ அவடத்தை நீங்கள் அவங்களுக்கு குழப்பம் வேணான்னு சொன்னால் நீங்கள் அவடத்தை ஒரு பெட்டி ஒன்றை கனெக்ட் பண்ணி செய்யுங்க. அப்படி செஞ்சவங்களுக்கு குழப்பம் கொண்டு வராது. ஓகே, பின்னால் தேவைப்படும். நான் எல்லா தடையையும் என்ன செய்கிறேன்டா புள்ளிகள், எல்லா தடையையும் நான் ஆர் என்று சொல்கிறேன். எல்லாமே ஆர். எத்தனை தடை இருக்க போகுது சொல்லுங்க? எல்லாமே ஆர். ஆறா? எல்லாமே ஆர். மொத்தம் எத்தனை தடை இருக்க போகுது? எத்தனை இருக்கு? 12 தடை இருக்கு. இப்போ நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம், இதுக்குள்ள உங்களுக்கு எங்கேயாவது சமாந்தரம் தொடர் வழங்குதா? யாருக்காவது இதுக்குள்ள சமாந்தரம் தொடர் இருக்குன்னு சொல்கிறாள்? யாருக்காவது இதுக்குள்ள சமாந்தரம் தொடர் இருக்குதா? யாருக்கும் வழங்குதா சமாந்தரம்? இதுக்குள்ள எந்த தடையாவது இந்த 12 தடையிலையும் எந்த 2 தடையோ 2 3 எத்தனை எண்ணிக்கையான தடைனாலும் சமாந்தரம் தொடர் மாதிரி இருக்கிற மாதிரி யாருக்காவது வழங்குதா? இதுக்குள்ளே யாருமே இருந்தால் சொல்லுங்க. சமாந்தரம் இதுக்குள்ளே இருக்குது, இந்த 2 தடையும் சமாந்தரமாக இருக்குது, இல்லாட்டி இந்த 2 தடையும் தொடராக இருக்குதுங்கிறால் யாரும் இருக்குதா? யாருக்கும் தொடர் சமாந்தரமாக வழங்குதா? விளங்குதா? எது? ஓகே, ஸோ இப்போ எப்படி செய்கிறேன்டா, முதல்ல நல்லா பாருங்கள் பிள்ளைகள், நல்லா எல்லோரும் அவதானிச்சு விடுங்க.
இதில் மொத்தம் எத்தனை சந்தி இருக்குன்னு பார்க்கணும் நீங்கள். சந்திகள் எத்தனை சந்தி இருக்குது சொல்லுங்க பாபு. எத்தனை இருக்குது சந்தின்னா எத்தனை உச்சி இருக்குது? சாதாரண எத்தனை உச்சி இருக்குது? 8 சந்தி இருக்குது. ஓகே, பேசிக்காக இது கேள்விக்கு மட்டும் தான் இப்படி செஞ்சு காட்டுவேன். 8 சந்தி இருக்குது. நீங்கள் 8 சந்திக்கும் பேர் வைக்கணும். அதில் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே 2 சந்திக்கு பேர் வச்சிருக்கா. என்ன பேர்? 2 ஏயும் பியும். அப்போ 2க்கு ஏயும் பியும் அவன் தந்திருக்கான். அவன் தந்த சந்தியை செல்லணும் ரெஃபரன்ஸ் ஜங்ஷன் என்று சொல்கிற. அவன் தந்த சந்தியை சொல்கிறது என்னென்னு சொன்னால் ரெஃபரன்ஸ் ஜங்ஷன் என்று சொல்கிற. அவங்க தரப்பட்டிருக்கிற சந்தி. அவரே ஏற்கனவே உங்களுக்கு ஏயும் பியும் பேர் வச்சிட்டாரு. ஓகே, மிச்சம் எத்தனை சந்தி இருக்குது? 6 இருக்குது. இப்போ 6க்கும் நீங்கள் பேர் வைக்கணும். பேர் வைக்கிறேன்னா அவ்வளோ ஒன்றும் இல்லை, இங்கிலீஷ் லெட்டர் தான் வைக்கிறேன். ஓகே, எப்படி வைக்கணும்னு சொன்னால் இது மட்டும்தான் மெயினான விஷயம். ஏபி சார்புள்ள வைக்கணும். ஏபி சார்புள்ள வைக்கணும். எப்படி வைக்கணும்? ஏயும் பியும் சார்புள்ள வைக்கணும். எப்படி வைக்கிறேன்னு பாப்பா. அதாவது அவன் தந்த ரெஃபரன்ஸ் ஜங்ஷன் தானே, அந்த 2 ரெஃபரன்ஸ் ஜங்ஷன் சார்பாக மற்ற சந்திகளுக்கு நீங்கள் பேர் வைக்கணும். ஓகே, எப்படி வைக்கிறேன்னு பார்ப்போம்மா. முதலாவது இந்த ஏரியாவில் இருக்கிற சந்திக்கு வாங்க. இந்த சந்திக்கு வாங்க. ஓகே, இந்த சந்தி இந்த தடைகளை நீங்கள் எப்படி பார்க்கணும்டா பிள்ளைகள்? ஒரு ஈஸியாக பார்க்குறது சொல்கிறேன். தூரம் மாதிரி கட் பண்ண செய்யுங்களா? தூரம் மாதிரி சும்மா ஒரு தூரம் மாதிரி கட் பண்ண செய்யுங்க. எப்படி ஷார்ப்பாக வைக்கிறேன்டா, ஏயிலிருந்து எந்த டிஸ்டன்ஸில் இருக்குது, எந்த தடை தூரத்தில் இருக்குது, பியில் இருந்து எந்த தடை தூரத்தில் இருக்குன்னு பாருங்கள். இப்போ யோசிச்சு பாருங்கள். இந்த சந்தி ஏயிலிருந்து ஆர் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கிட்டத்து தூரத்தை தான் பார்க்கணும். ஓகே, கிட்டத்து தூரம் தெரியும் தானே? கிட்ட தூரம்னா டிரெக்டாக வாரது, டிரெக்டாக கிட்டடியில் வார. கிட்டன்னா தெரியுமா? பக்கத்து தூரம். எப்படி சொல்கிறது மொழி நடையில்? எப்படி பார்க்கணும்டா பிள்ளைகள்? இந்த ரெஃபரன்ஸ் ஜங்ஷனுக்கு நீங்கள் பக்கத்தில் சொன்னால் கிட்டடியில் இருக்கிற தடைகள் இதை தான் பார்க்கணும். இப்போ நான் பாருங்களேன், நான் விளங்க போங்க நோமலாக. இப்போ ஏயில இருந்து இந்த ஜங்ஷன் எந்த தூரத்தில் இருக்குது? ஆர். பியில் இருந்து இந்த ஜங்ஷன் எவ்வளோ தூரத்தில் இருக்குது? கிட்டத்து தூரம். பியில் இருந்து கிட்டத்து தூரம் 2R. இப்படியெல்லாம் போய் வந்துடப்படா, போய் அப்படியே போய் 4R சொல்கிறேன்ல. நான் என்ன சொல்கிறேன்டா, பியில் இருந்து 2R தூரத்தில் இருக்கு. யோசிச்சு பாருங்க, கிட்டத்து தூரம். அப்போ ஏயிலேருந்து ஆர், பியிலேருந்து 2R. அப்போ என்ன விகிதத்தில் இருக்குது இது? 1:2. நான் சொல்கிறேன் ஏபி சார்பாக 1:2ங்கிற ஜங்ஷனை சீண்டு வைக்க. ஓகே, நான் ஏயிலிருந்து 1, பியிலிருந்து 2 விகிதத்தில் வர ஜங்ஷன் என்ன? சி. அப்போ இந்த ஜங்ஷனுக்கு நான் பேர் வைக்கேன் சி. ஓகே, நீ கொஞ்சம் கவனமாக பார்த்து கொடுங்கம்மா. ஓகே, சி. திருப்பி இந்த ஜங்ஷனுக்கு வாங்க. ஏயிலிருந்து எவ்வளோ தூரம்? ஆர். அப்போ ஏயிலிருந்து ஏயிலிருந்து ஆர் மகள், பியிலிருந்து கிட்டடி தூரம் பக்கத்து தூரமா? 2R. விளங்குது? 2R. அப்போ 1:2 வீதத்தில் வர ஜங்ஷன் எல்லாமே எனக்கு என்ன? சி தான். அப்போ அதுவும் சி தான். நல்லா ஞாபகம் வச்சு கூட ஒரே பேரில் 2-3 ஜங்ஷன்ஸ் வரலாமா? ஓகே, அடுத்தது இந்த ஜங்ஷனுக்கு ஓடியாங்க. பால் ஏக்கி பக்கத்தில் இருக்கிறத முடிப்போமா? இந்த ஜங்ஷனுக்கு வாங்க. நல்லா ஐடென்டிஃபை பண்ணணுமா? ஏயிலிருந்து ஆர், பியிலிருந்து கிட்டடி தூரம் என்னதான்? 2R தான். அப்போ ஏயிலிருந்தும் பியிலிருந்தும் R to R, A to B, R to R, 1:2 விகிதம். ஓகே, 1:2ங்கிற ரேஷியோவில் வர ஜங்ஷன் எங்களுக்கு சி. அதுவும் சி தான். ஓகேயா? இதில் ஓகேயா? அப்போ விகிதம் யார் சார்பில் வைக்கணும்? முதல்ல எங்களுக்கு சந்தியை ஐடென்டிஃபை பண்ணணும், சந்தியை கண்டுபிடிக்கணும். அதில் 2க்கு பேர் தந்திருப்பான். எப்படி தந்திருப்பான்? 2க்கு பேர் தராமலுக்கு படத்தை வெட்டி தந்தா என்ன அர்த்தம்? வெட்டியில் ஒரு மூணம் ஒரு சந்தி, மற்ற மூணம் மற்ற சந்தி. ஓகேயா? வெட்டியில் இந்த சைட்டு இந்த சந்தி, வெட்டியில் இந்த சைட்டு இந்த சந்தி. அவ்வளோதான். குழம்பிடப்படவா? சில கேள்வியில் வெட்டி தான் வரும், கூடவா வெட்டி வருது. இப்போ கேள்வியில் 2022 வெட்டி ஒன்றை தான் கனெக்ட் பண்ணியிருக்கா. ஓகே, ஸோ அப்போ ஏபிங்கிறது அவர் தந்த ஜங்ஷன்ஸ், அது ரெஃபரன்ஸ், அது இருந்தே ஆகணும். அப்போ மிச்சம் இருக்கிற ஆருக்கும் பேர் வைக்கணும். ஆருக்கும் யார் சார்பில் பேர் வைக்கணும்? ஏயும் பியும் சார்பில். குயிக்காக வைக்கலாமா? எக்ஸாம்பிள் செஞ்ச மாட்டா குயிக்காக வைக்கலாம். அப்போ 1:2 வீதத்தில் இருக்கிறது சி. இப்போ இந்த ஜங்ஷனுக்கு வாங்க. அப்போ எத்தனைக்கு பேர் வச்சிட்டோம்? 3க்கு வச்சிட்டோம். ஏற்கனவே 2க்கு பேர் இருக்குது. அப்போ இந்த 3க்கு வைக்கணும். இப்போ இந்த ஜங்ஷனுக்கு வாங்க பிள்ளைகள். இந்த ஜங்ஷன் எவ்வளோ தூரத்தில் இருக்குது? A to B. A to 2R. B to மகள் R. 2:1.
இது ஓகே. அப்போ ரேஷியோ மாறிட்டு நான் சொல்கிறேன் 2:1ங்கிற இதில் வாரத்தை சொல்கிறத டின்னு சொல்கிறேன். அப்போ இதுக்கு டி, அப்போ கலரை மாற்றும் டி. ஓகே, இந்த ஜங்ஷனுங்களுக்கு டி என்னடாவா டி. ஓகே, திருப்பி இந்த ஜங்ஷனுக்கு ஓடியாங்க மகள், இந்த ஜங்ஷனுக்கு வாங்க. ஜங்ஷன் எல்லாம் மைண்டில் வச்சுக்கணும். ஏயில் இருந்து கிட்டடி தூரம், இங்கே வந்தாலும் 2R, பியில் இருந்து ஆர், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் கிட்டடி தூரம். அப்போ 2Rக்கு ஆறுண்டா என்ன ரேஷியோ வருது? 2:1. அதுவும் டி தான், அதுவும் டி தான். ஓகே, 2:1. ஓகே, அடுத்தது வாங்க மகள், இந்த ஜங்ஷன் கூடியாங்க மகள். ஏயில இருந்து கிட்டடி தூரம் இப்படியும் போகலாம், கிட்டல இப்படியும் போகலாம். எல்லாத்தையுமே ஏயிலையும் இருந்து பியிலையும் இருந்தால் பார்க்கணும். ஒரு நாளும் நீங்கள் வச்சதுலேருந்து பார்த்துடப்படாதா? அவர் தந்த ரெஃபரன்ஸ் இருக்கு தானே, ஏபின்னு தந்திருக்கிறது தானே, ஒரு பெட்டியோட கனெக்ட் பண்ணியிருப்பார் தானே, அதில் இருந்து தான் பார்க்கணும் பிள்ளை. நீங்கள் நம்ம வைக்கிறதெல்லாம் நாங்கள் வைக்கிறது, அவர் தந்தத்தில் இருந்து தான் நாங்கள் கேள்வி செய்யணும். அப்போ ஏயிலிருந்து இது எவ்வளோ தூரத்தில் இருக்குது? 2R, பியிலிருந்து ஆர், 2:1. அதுவும் டி. இப்போ எல்லாருக்கும் பேர் வச்சாச்சா? எல்லாத்துக்கும் பேர் வச்சாச்சா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நான் பேர் வச்சதில் சமனான ஜங்ஷன்ஸ் வந்தா அதில் அர்த்தம் என்னண்டா, இவடத்தை இருக்கிற அழுத்தமும் சமன். இவடத்தை உதாரணத்துக்கு இந்த சீல 5 இருந்தால் இந்த சீலையும் 5 வோல்டேஜ், இந்த சீலையும் 5 வோல்டேஜ் இருக்குமா? நம்ம ஒரே ஜங்ஷன்ஸ் வந்தால் அந்த எல்லா ஜங்ஷன்ஸ்லேயும் ஒரே வோல்டேஜ் வருமா? ஓகே, இவடத்தை 5 வோல்டேஜ் நமக்கால், இவடத்தையும் 5 வோல்டேஜ் தான், மூணுமே ஒரே வோல்டேஜில். இப்போ இவடத்தை உதாரணத்துக்கு 2 வோல்டேஜ்னா 2 தான், எல்லா இடத்தையும் ஒரே வோல்டேஜ் இருக்குமா? சமனான ஜங்ஷன்ஸ் வந்தால் ஒரே வோல்டேஜ் இருக்குமா? ஓகே, சரி, இது ஒரு முடிவு. இப்போ பேர் வச்சாச்சா? பேர் வச்சாலே பெரும்பாலும் கேள்வி செஞ்சு முடிஞ்சா, இவ்வளோதான். இனி லேசான விலை ஒன்று தான் நிற்கும். இப்போ பேரை வச்சுட்டு, அப்போ பேர் வச்ச முறையை நீங்களாம் யோசிச்சு தான் இப்போ பேர் வைக்க போகிறீங்க எல்லோரும். நான் இதை அழிக்கேன். ஓகே, இப்போ எல்லோரும் பாருங்கள். இப்போ பேரை வச்சுட்டு இப்போ எப்படி மூவ் பண்ணணும்டா? இதை மட்டும் அவதானிச்சா போதும், இந்த கேள்வி ஒன்றும் செஞ்சால் போதும், மறு எல்லாமே செய்வீங்க. இது கொஞ்சம் வேலை கூடிய கேள்வி. ஓகே, இது இப்போ எப்படி போகணும்டா மகள்? ஏயிலிருந்து பி வரைக்கும் நீங்கள் போகணும். எப்படி போகணும்டா? ஒரு செயின் வடிவத்தில் போனால் ஈஸியாக இருக்குது. செயின் மாதிரி தானே, சங்கிலி வடிவம், அதில் போகிறோம். எப்படி போகிறோம்டா? ஏயிலிருந்து பக்கத்தில் இருக்கிற ஜங்ஷனை பாருங்கள். மூலாவது பாருங்க. அப்போ ஏயிலிருந்து டிரெக்டாக இருக்கிற ஜங்ஷன் என்னென்ன இருக்குது? சி, இந்த சி. இப்போ நான் இதுக்கு சங்கிலி போட்டு காட்டுறேன்டா, எல்லோரும் அவதானிச்சுக்கோங்களா. நான் இந்த சங்கிலியை உங்களுக்கு எல்லோ கலரில் போடுறேன். சரியா, நடுவுத்தில் இருக்கிறதெல்லாம் விளங்குதோ இல்லையா? கேமராவில் எந்த சைட் பண்ணுங்க, விளங்குதா? இப்போ நடுவுத்தில் இருக்கிறேன்ப்பா. இப்போ பாருங்களா, விடத்தை இப்போ நோட் பண்ணுற பாருங்களா. ஓகே, ஸோ இப்போ என்ன செய்யணும் நமக்கால்? நீங்கள் ஒரு செயின் வடிவத்தில் போகணும். எப்படி போகும்டா? நான் இவ்வளோத்தை கீறிப்பா காட்டுறேன், கொஞ்சம் நல்லாவே தான் நினச்சிக்கொள்ளுங்களா. முதலாவது இந்த ஒரு ரெஃபரன்ஸ்லேருந்து மற்ற ரெஃபரன்ஸை நோக்கி போகணும். இப்போ ஏயிலேருந்து எனக்கு பிக்கு போகிறேன், இடையில இருக்கிற ஒவ்வொரு ஜங்ஷனையும் தாண்டி போகிறேன். எப்படி போகிறேன்னு பாருங்களா. முதலாவது ஏயிலேருந்து பக்கத்தில் இருக்கிற ஜங்ஷன் யார்? சி. இப்போ பாருங்களா, ஏயில இருந்து முதலாவது சிக்கு போகிறேன், ஒரு தடை இருக்குது, 6 தடை. ஓகே, ஏயிலேருந்து சிக்கு 6 தடை. ஏங்கிறது ஏங்கிற ஜங்ஷன். ஓகே, ஏயிலேருந்து சிக்கு 6 தடை. அதே மாதிரி ஏயிலேருந்து சிக்கு இன்னொரு 6 தடையும் இருக்குது. யோசிச்சு பாருங்கள், ஒரு 6 தடைக்கு போய்த்து ஏயிலேருந்து சிக்கு இன்னொரு 6 தடைக்கு. அந்த 6 சமாந்தரம் வருமா தொடர வருமா? ஏன் சமாந்தரமாக வரும்? ஏன் வரும்? இல்லை, யாருக்காக தெரியுமா ஏன் வரும்? இப்போ ஓகே, உதாரணத்துக்கு நான் என்ன செய்கிறேன்டா பிள்ளைகள், ஏயில் இருக்கிறத 10 வோல்டேஜ் எடுக்கு. இந்த சி எல்லாத்துலேயுமே ஒரே அழுத்தம் தானே இருக்கும், 5. அப்போ ஒவ்வொரு தடைக்கு குறுக்கையும் 5 வோல்டேஜ் தானே வரப்போகுது. இதே குறுக்கே 5 வோல்டேஜ், இதே குறுக்கே 5 வோல்டேஜ், இதே குறுக்கே 5 வோல்டேஜ். ஒரே அழுத்த வித்தியாசம் வருது, ஒரே புள்ளிகளுக்கு இடையில இருக்குது. அப்போ மூணுமே எப்படி இருக்க போகுது? சமாந்தரமாக இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரே அழுத்த வித்தியாசம் ஒரே புள்ளிகளுக்கு இடையில இருக்குது. XY. உதாரணமாக 5. அப்போ மூணுமே எப்படி இருக்கும்? சமாந்தரமாக இருக்கும். அப்போ ஏயிலிருந்து சிக்கு ஒரு தடை, இந்த இதெல்லாம் தேவையில்லையா? அழுத்தமெல்லாம் தேவையில்லை. ஓகே, ஏயிலிருந்து பிக்கு, ஏயிலிருந்து சிக்கு R. அப்போ 1 R 2 R 3 R, மூணும் இப்படி சமாந்தரமாக இருக்குது.
ஓகே. அப்போ ஏயிலேருந்து சிக்கு எல்லாம் மூவ் பண்ணியாச்சா? ஏயிலேருந்து சிக்குரியதை முடிச்சிட்டிங்களா? அடுத்தது சியில் இருந்து அடுத்தது எதுக்கு போகலாம்? டிரெக்டாக போகக்கூடியது இது டி. ஏன்னா எங்களோட நோக்கம் என்னென்ன பிள்ளைகள், ஏயில் இருந்து எங்கே போகணும்? சி பிக்கு போகணும். ஏயிலேருந்து பிக்கு போகணும். முதலாவது எந்த சந்தியை கடக்கணும்? சியை கடந்து, இப்போ உதாரணத்துக்கு கேண்டிலேருந்து கொழம்பு போகிறீங்க, மாவனல்லையை கடந்து கேகோவில் கடந்து தான் கேண்டிக்கு போகணும். கேகோலுங்கிறது தான் சி, சாரி மாவனல்ல, கேகோலுங்கிறது டி. அப்போ ஒவ்வொரு ஜங்ஷனை தாண்டி தானே போகணும். கேகோலில் இருக்கிற ரவுண்டை போட்டு தாண்டி, மாவனல்ல ரவுண்டை போட்டு தாண்டி, கேகோல் ரவுண்டை போட்டு தாண்டி தானே கொழும்பு ரவுண்டை போட்டு போகணும். முதலாவது கேகோலுக்கு வர போகிறோம், சாரி மாவனல்லைக்கு வந்து கேகோலுக்கு போகிறோம். ஓகே. முதலாவது பக்கத்தில் இருக்கிற ஒரு தானே வருவோம். கண்டிலேருந்து எப்படி பாஞ்சா போகிறதால. அப்போ கேகோலுக்கு வந்து மாவனல்லைக்கு வந்து கேகோலுக்கு போகணும். ஓகே. அப்போ முதலாவது ஏயிலேருந்து சிக்கு வர பக்கத்தில் இருக்கிறது. தென் சியில் இருந்து டிக்கு தான் போகணும். ஓகே. ஸோ சொல்லுங்க அப்போ சியில் இருந்து டிக்கு எத்தனை தடை இருக்குது? சியில் இருந்து டிக்கு ஒரு 6 இருக்குது. அப்போ சியில் இருந்து டிக்கு போகிறேன், டிக்கு ஆர். ஓகே புள்ளியல், சியில் இருந்து டிக்கு ஆர். திருப்பி சியில் இருந்து டிக்கு இன்னொரு 6. எத்தனை 6 இருக்குது எண்ணுங்க. நீ சொல்லுங்க, மலவலான்னு சொல்லுங்க. அப்போ சியில் இருந்து, ஆனால் சியில் இருந்து டிக்கு இருக்கிற 6 எல்லாம் எப்படி இருக்கும்? சமாந்தரமாக இருக்கும். ஓகே. இப்போ உதாரணம் சியில் 5, டியில் 2. அப்போ எல்லா டிலையும் எத்தனை இருக்கும்? 2 இருக்கும். எல்லா சிலையும் எத்தனை இருக்கும்? 5 இருக்கும். அப்போ குறுக்கே எத்தனை இருக்கும்? 3 இருக்கும். குறுக்கே சமனான அழுத்தம் இருக்கு தானே. அப்போ சமாந்தரமாக வரும். அப்போ சியில் இருந்து டிக்கு ஆர், சியில் இருந்து டிக்கு இன்னொரு 6 இருக்குது. சியில் இருந்து டிக்கு இன்னொரு 6 இருக்குது. சியில் இருந்து டிக்கு எத்தனை இருக்குது? இன்னும் டியில் இருந்து சி, சியில் இருந்து டி, அது பிரச்சனை இல்லை, எல்லாம் உண்டு தானா. சியில் இருந்து டிக்கு இன்னொரு 6 இருக்குது. சியில் இருந்து டிக்கு எங்க மக்கள் மேலுக்கு இன்னொரு 6 இருக்குது. சொல்லுங்க அப்போ எத்தனை 6 இருக்குது? விளங்கிதோ தெரியா பிள்ளைகளுக்கு? 1 2 3 4 5 இன்னும் எங்கே இருக்குது? வட்டி 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 போனீங்கன்னா ஈஸியாக இருக்கும். சியில் இருந்து டிக்கு இன்னொரு கீழே 6 இருக்குது. வெரி குட். இன்னொரு 6 இருக்குது. அப்போ 6 இருக்குது. இப்போ கேகோலுக்கு வந்தாச்சு. கேகோலில் இருந்து நாங்கள் கலம்புக்கு மூவ் பண்ணப்படும். இதான் எங்களோட ரெஃபரன்ஸ். கலம்புக்கு மூவ் பண்ணப்படும். இப்போ டியிலேருந்து பிக்கு எத்தனை 6 இருக்குது? எங்களுக்கு ஏற்கனவே 9 தடை வந்துட்டு, யோசிச்சு பாருங்க. 9 தடை வந்துட்டு இதிலே நீங்கள் எண்ணி போய் தரணும். குழம்பிடப்படா. இங்கே 3 வந்துட்டு 6 வந்துட்டு 3 தான் இருக்க போகுது. 12 தானே இருக்குதுக்குள்ளே. அப்போ டியில் இருந்து பிக்கு 6 இருக்குது. டியில் இருந்து பிக்கு இன்னொரு 6 இருக்குது. அப்போ சமாந்தரமாக தானே அது வரும். சமாந்தரமாக வரும். மெயின் சமனான அழுத்தம் வர போகுது 2 பேருக்கு குறுக்கே. அதுக்கு காரணம் சமாந்தரமாக தானே நீங்கள் நோட் பண்ணணும். அடுத்ததுக்கு இப்போ நான் ரெஃபரன்ஸுக்கு வந்துட்டேன். இதான் என் பிங்கிற ரெஃபரன்ஸ், இதான் என் ஏங்கிற ரெஃபரன்ஸ். இப்போ நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ இது இப்போ தான் யூஸ் ஆக போகுது. 3 தடை சமாந்தரம். இப்போ இந்த சிக்கலான வடிவத்தில் இருந்து நான் உங்களுக்கு சமாந்தரம் தொடர் விளங்குற மாதிரி கொண்டு வந்துட்டேன்னா கொண்டு வரலையா? இப்போ கொண்டு வந்தாச்சா? சிக்கலான வடிவத்தில் இருந்து முதலாவது என்ன நோக்கம்டா, சந்திகளுக்கு பேரை வச்சு எங்களோட செயினை போட்டோம்டா அந்த செயினுக்குள்ளே சமாந்தரம் தொடர் வந்துடும். ஓகே. இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த 3 எப்படி இருக்குது? ஏக்கின் சிக்கும் இடையில் சமாந்தரமாக இருக்குது. 3 சமனான தடை சமாந்தரமாக இருந்தால் எத்தனை வரப்போகுது? R/3. இது எந்த கலரில் இருக்குன்னா, அப்போ ஏக்கின் சிக்கும் இடையிலே R/3 திருப்பி ஏங்கிறது ரெஃபரன்ஸை நீங்கள் கொஞ்சம் இப்படி போட்டு காட்டிக்கணும். சிக்கும் டிக்கும் இடையிலே 6 எத்தனை 6 R/6. திருப்பி பிள்ளைகள் டிக்கும் பிக்கும் இடையிலே R/3. இப்போ இதுதான் பி. எங்களோட ரெஃபரன்ஸ் ஜங்ஷன் சிரிக்கணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் வச்ச எல்லா ஜங்ஷனும் இல்லாமலுக்கு போய்த்துரும். பாருங்கள், சிஎம்டிஎம் இப்போ ஜங்ஷன் இல்லாமலுக்கு போய்த்து பார்த்தீங்களா? ஏன் அது ஒரு தொடரான கம்பியாக போய்த்து பார்த்தீங்களா? நம்ம வைக்கிற எல்லா ஜங்ஷன்ஸும் கடைசியில் இல்லாமலுக்கு போகணும் இந்த கேள்வியில். ஓகே. கடைசியாக இனிக்க வேண்டிய ஜங்ஷன் என்னென்ன? அவர் தந்த 2 ஜங்ஷன்ஸும் இருக்கணும். அதை நீங்கள் குழம்பப்படான்னு சொன்னால் அது குறிக்க ஒரு பெட்ரி ஒன்றை கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், இதுதான் பெட்ரி. ரைட்டா? அப்போ ரெஃபரன்ஸ் ஜங்ஷன்ஸுங்கிறது அவர் தாரது கட்டாயம் சுற்றில் இருந்தே ஆகும். நீங்கள் வைக்கிறதெல்லாம் கடைசியில் இல்லாமலுக்கு போகணும். ஓகே மக்கா? ஸோ இப்போ வச்சிங்கண்டா இப்போ R/3 3 எப்படி வந்துட்டு? சாரி, R/3 R/6 R/3 3 தொடரை வந்தால் நீங்கள் எல்லாத்தையுமே எடிஷன் பண்ணிவிடுங்க, கூட்டி விடுங்க. எவ்வளோ வருது? 5 R/3 மாறி வருமே. R/3 R/6 R/3 அந்த எவ்வளோ மக்கள் வரப்போகுது? 5 6 வரப்போகுது. இதுதான் சமானத்தடை. அப்போ ஒரு சிக்கலான வடிவத்தில் இருந்து முதலாவது நீங்கள் சமாந்தரத்தை உருவாக்கிட்டு அடுத்து தொடரை உருவாக்கினா சரி. இதுக்குள்ளே சமாந்தரம் தொடர் இல்லை. முதலாவது யோசிச்சு பாருங்கள்.
அதை இப்படி தான் மாற்றி கொண்டு வரணும். ஓகே, இது எல்லாருக்கும் வழங்கிட்டா எப்படி இந்த ஜங்ஷனுக்கு பேர் வைக்கிறது தான் மெத்தட். கொள்ளையாக வரைய மாட்டா ஒரு 4-5 ஜங்ஷனுக்கு தான் பேர் வைக்கிற மாதிரி வரும். இப்படி வச்சா போதும். ஓகே, இதெல்லாரும் நோட் பண்ணி எடுங்க. அப்போ யாருக்காவது குழப்பம் இருக்குதா இதில்? நம்ம அடுத்த கழி செய்வோம். சொல்லுங்க, குழப்பம் இருக்குதா? சைங்கில் தரேன், நான் உங்களுக்கு குழப்பப்படுத்துறேன். ஸோ இதை நோட் பண்ணி எடுங்க. அதை நோட் பண்ணுங்க, நான் வழங்கப்படுத்துறேன். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிள் நோட் பண்ணுங்க. ஓகே, இந்த எக்ஸாம்பிளா ஓகே, நான் இப்போ என்ன செய்கிறேன்டா பிள்ளைகள், ஏக்கும் பிக்கும் இந்த பிஏ எடுக்கணும். இதை ஏன்னு எடுக்கன், இந்த ரெஃபரன்ஸ் ஜங்ஷன் இது ஏ, இதை பின்னு எடுக்க. இப்போ நீங்கள் காணணும் ஏக்கும் பிக்கும் முடியலான சமானத்தடை எல்லாமே ஆறுவோம். இது ஒரு நல்ல கேள்வி, நல்ல டைம் எடுத்து செய்ய வேண்டிய கேள்வி. கொஞ்சம் டைம் எடுக்கும் இதுக்கு. எல்லோரும் ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். முதலாவது ஒவ்வொன்றுக்கும் ஜங்ஷன்ஸுக்கு பேர் வைங்க பார்ப்போம். மிச்சம் 6 ஜங்ஷனுக்கு எல்லோரும் 6 ஜங்ஷனுக்கு பேர் வைங்க மகால். மிச்ச ஜங்ஷனுக்கு எல்லோரும் இந்த கேள்வியை ட்ரை பண்ணுங்கள். ஏபி இன்ட்டு சொன்னால் இந்த 2 ஜங்ஷன் நேம் உங்களுக்கு இப்படி ஃபோனில் காட்டியிருப்பினோம். சம்டைம்ஸ் உங்களுக்கு இதில் இதை போட்டு காட்டியிருப்பினோம், ஒரு வெற்றி ஒன்றை போட்டு காட்டியிருப்பினோம். 2 மவுண்டு தானா, ரெண்டுமே ஒரே மீனிங் தான். உங்களுக்கு ரெஃபரன்ஸ் ஜங்ஷன் எதுன்னு சொன்னால் உங்களுக்கு தரப்பட்ட புள்ளிகள் ஏயும் பியும் இந்த புள்ளிகளுக்கு குறுக்கே இப்போ சமானத்தரை காணும். குயிக்காக இருங்க மாவும், நோமலாக ட்ரப்பாக இருங்க மாவும். இப்போ என்ன செய்யணும்டா, உங்களோட முதலாவது வேலை எங்களோட மிச்ச ஜங்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் பேர் வைக்கணும். ஏபி சார்பு இல்லையா, வைங்க பேரை வைங்க பார்ப்போம். பேர் வச்சா சரி, சங்கிலி போடுறதை நான் சொல்லித்தரேன், அது அவ்வளோ ஹேஸ் ஒன்று இல்லை. ஓகே, சங்கிலினா சும்மா அந்த தொடர் அப்படியே போட்டு உட்காருதா. இப்போ ஒவ்வொன்றுக்கும் பேரை வைங்க அம்மாவும் குயிக்கா. மிச்சம் 6க்கும் வைக்கணும். ஏபி சார்பில் கிட்டத்து தூரம்டா இவர் செய்த மாதிரி இல்லையா. ஓகே, செய்யுங்க பாப்போம் எல்லாரும் இதை குயிக்கா செய்யுங்க மகால். இப்படியான கேள்வி எல்லாம் இப்போ கூட தருவேன் உங்களுக்கு. ஒரு நட்சத்திர வடிவம் ஸ்டார் ஷேப்பில் எல்லாம் கேள்வி இருக்குது. நம்ம நிறைய செய்வோம். இப்போ ஓகே, எல்லாத்தையும் செய்ய போகிறீங்க, நீங்கள் செய்ய போகிறீங்க. குயிக்காக செய்கிற ஆள் வந்துட்டு எங்கே போகணும்னா ஒயிட் போர்டில் போய் செஞ்சு காட்டணும். எனக்கு வீடியோ ஒன்றா ஓப்பன் இதை செய்யுங்க. போல ஜங்ஷனுக்கு பேர் வைங்க அம்மாப்பம். மிச்சம் 6 ஜங்ஷனுக்கு சரியா நேம் பேஜா சரியா. அதில் எந்த ஜங்ஷனுக்கு வெவ்வேறு ரேஷியோவில் வந்தால் வேறு பேர் தான் வரும். ஓகே, ரேஷியோ அந்த விகிதம் மாற பேர் மாறுமா. ஒரே விகிதம் வந்தால் மட்டும்தான் பேரை மட்டும் வைங்க மக்கள். எல்லோரும் பேரை வைங்க. கொஞ்சம் படங்களை பெரிசாக்குறீங்களா? இப்போ எல்லோரும் இந்த ஜங்ஷனுக்கு பேர் வச்சாச்சா மகள்? என்ன பேர் வரும் போகுது சொல்லுங்க பாப்போம். என்னக்குதா முதலாவது இந்த ஜங்ஷனுக்கு வாங்க. இந்த ஜங்ஷன் என்ன இதில் இருக்கு மகள்? ஏயிலேருந்து ஆர், பியிலேருந்து 2 ஆர், பியிலேருந்து 2 ஆர் கிட்டத்து தூரம், பியிலேருந்து 2 ஆர். அப்போ 1:2. அப்போ நாங்கள் அதை சீனு சொல்லுவோமே இந்த கலரில் வைக்க. இது நான் வைக்கிற ஜங்ஷனா, இது இருக்கிற ஜங்ஷன். கடுங்காவனம், இது 2ம் இருந்தே ஆகணும். ஓகே, சி அதுக்கு தான் நீங்கள் குழம்பாமல் இருக்கிறதுக்கு ஒரு பெட்ரி ஒன்றை கனெக்ட் பண்ணி விடுங்க, விஷயம் முடிஞ்சு. ஓகே, பெட்ரியை கனெக்ட் பண்ணி விட்டா வேறு என்ன ரெஃபரன்ஸ். ஸோ சி இப்போ அடுத்த இந்த ஜங்ஷன் கூடிய மகள் ஏயிலேருந்து ஆர், பியிலேருந்து கிட்டடி தூரமா 2 ஆர். அப்போ அதுவும் என்ன சி 1:2 சி. எனக்கு 1:2ங்கிற ரேஷியோவில் வார ஜங்ஷனை நான் சின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ இங்கே இந்த ஜங்ஷன் கூடியாங்க மக்கள். எந்த ஜங்ஷனுக்கு நீங்கள் போகலாம். இதுக்கு வாங்கலாம் பார்ப்போம். பியிலேருந்து ஆர், ஏயிலிருந்து 2 ஆர். அப்போ 2:1 2:1ங்கிற ரேஷியோவில் வார ஜங்ஷனை நான் சின்னு சொல்லட்டா. சரி, டின்னு சொல்கிறேன். ஓகேயா, ஓகே. இந்த ஜங்ஷனுக்கு வாங்க மக்கள். ஏயிலிருந்து ஃப்ரம் ஏ டு பி, 2லேயும் தான் பார்க்கணும். ஏயிலிருந்து பார்க்கணும், பியிலிருந்து பார்க்கணும். ஸோ ஏயிலிருந்து 2 ஆர், பியிலிருந்து ஆர். ஸோ 2:1 அதுவும் என்னதான் டி தான். ஓகே, இப்போ நான் 6ல் 4க்கு வச்சுட்டேன் பேர். ஏற்கனவே 2 பேர் இருக்குது. ஸோ இங்கே வாங்க பார்ப்போம். இந்த ஜங்ஷன் ஏயிலிருந்து கிட்டத்து தூரம் எத்தனை 2 ஆர். எதெல்லாம் வந்தாலும் 2 ஆர் என்னம்மா. இந்த அப்போ பியிலிருந்து 2 ஆர் 3 ஆர். ஓகேயா, அப்போ 2க்கு 3 2:3. அப்போ வேற ஒரு பேர். அப்போ 2:3 வாரத்தில் நான் அந்த ஜங்ஷனை சொல்கிறேன், ஈண்டு சொல்கிறேன். சிலாக்கள் எஃப்ண்டு வச்சிருப்பினா பிரச்சனை இல்லையா. FOEO உங்களோட நீங்கள் உங்களோட புக்கில் இருக்கிற பேரை பார்த்தா சரியா. உங்களோட கொப்பியில் இருக்கிற பேரை பாருங்கள் மக்கள். இந்த ஜங்ஷன் கூடியாங்க.
ஏயில் இருந்து 3R, பியில் இருந்து 2R, 3:2. அப்போ வேற ஒரு பேர் 3:2. அதை எஃப்னு சொல்கிறேன் நான். அப்போ இது எஃப். ஓகே, இப்போ பேர் வச்சா. இப்போ செயின் ரூலுக்கு போ. ஓகே, செயினுக்கு போகலை. முக்கியமான ஒன்று இது நான் சொல்லி தந்திருக்கணும். முதலாவது என்ன பார்க்கணும்டா, நான் எங்கேருந்து எங்கே மூவ் பண்ண போகிறேன்? ஏயிலிருந்து பிக்கு தானே மூவ் பண்ண போகிறேன். இப்படியே ஒரு வளர்ச்சி சுற்றி கொண்டு வர போகிறேன். என்ன மடக்கில் எல்லோரும் நல்லா பார்த்துக்கோங்க. ரெஃபரன்ஸ் ஜங்ஷனுக்கு குறுக்கே இருக்கிறத முதல் குறிக்கணுமா? ரெஃபரன்ஸ் ஜங்ஷன் என்ன? இது ஏக்கும் பிக்கும் இடையில் தடை இருந்தால் அந்த தடையை தான் நீங்கள் முதல் குறிக்கணும். ஓகேயா? போன கேள்வியில் முதல் செஞ்ச கேள்வியில் ஏக்கும் பிக்கும் டிரெக்டாக தடை இல்லை. யோசிச்சு பாருங்கள். ஏ இங்கே இருந்த மகள், பி இங்கே இருந்த, ஏக்கும் பிக்கும் டிரெக்ட் கனெக்ஷனில் ஒரு தடை இருந்தியா? ஏயிட பி டிரெக்ட் கனெக்ஷனில் இல்லையே. ஏக்கு சிக்கு போய் சியிலேருந்து டிக்கு போய் தானே பிக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. ஏக்கும் பிக்கும் டிரெக்டாக ரோடு ஒன்று இருந்துச்சா? ஆனால் இங்கே ஒரு தடை ஒன்று இருக்குது. யோசிச்சு பாருங்கள். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எனி ரெஃபரன்ஸ் ஜங்ஷன், அதாவது அவர் தந்த ஜங்ஷனுக்குள்ளே ஏதாவது தடை இருந்தால் ஃபஸ்ட்டு அதை குறிங்க, ஈஸியாக இருக்குமா? அப்போ ஏயிலேருந்து பிக்கு ஒரு R இருக்குது. இது ஓகேயா? இது ஓகேயா? பெஸ்ட்டு அதை குறிச்சிக்கணும் மக்கள். சரியா? ரெஃபரன்ஸ் ஜங்ஷனுக்குள்ளே தடை வந்தால் அதை பெஸ்ட்டு குறிங்க. ஓகேயா? போன காலையில் வரலண்டா ஈஸியாக போய்த்துரும். வந்தால் கொஞ்சம் வேலை கூட வழங்கிக்கணும் இருக்கு. அப்போ ஏ இதுக்கு பிக்கும் குறிச்சிட்டேன். அப்போ இது தேவையில்லை எனக்கு. ஓகேயா? இப்போ ஏயில் இருந்து அடுத்தது பக்கத்தில் இருக்கிறது யார்? சி. அப்போ ஏயிலிருந்து பக்கத்தில் இருக்கிறார் சி. ஏயிலிருந்து சிக்கு மூவ் பண்ணுறேன். ஒரு R கிடக்குது. ஓகே, இப்படி போனா சரி. நீங்கள் இப்படியோ சங்கிலியை போட்டு போகிறா. ஓகே, இப்படியோ சுற்றி போனால் சரி. இல்லாட்டி கீழுக்கு மாறலாம். இது நான் போட்டு காட்டுறேன், குழம்பை போடாமக்கால். அடுத்தது ஏயிலிருந்து சிக்கு இன்னொரு R இருக்குது. யோசிச்சு பாருங்கள். அப்போ இந்த R போயிட்டு இந்த R இருக்குது. அப்போ ஏயிலிருந்து சிக்கு இன்னொரு R கிடக்குது. ஓகேயா? இப்போ பாருங்க பார்ப்போம். எல்லாரும் பாருங்களா, முக்கியமான விஷயமா. ஏயிலிருந்து சி, சியிலேருந்து அடுத்த ஜங்ஷன் என்ன இருக்குது? டி மிரிக்கி எக்ஸ்ட்ராவா இ மிரிக்கி. யோசிச்சு பாருங்க. சியிலேருந்து மக்கள் டி மிரிக்குது, இ மிரிக்குது. முதல்ல என்ன இருந்துச்சு? சியிலேருந்து டி மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ 2 இருக்குது, 2 ரோடு இருக்குது. அப்போ 2 ரோட்டுக்கும் போகலாம் தானே. சியில் இருக்கிற கரண்ட் அதாவது படத்தில் இருக்கிற வாகனம் இதுலேயும் திரும்பலாம், இதுலேயும் திரும்பலாம். அப்போ கரண்ட் வந்துட்டு இந்த ஜங்ஷனுக்கு போகலாம், இந்த ஜங்ஷனுக்கு போகலாம். அப்போ ஏற்கனவே சிடி எல்லாமே டியாக இருந்துச்சு. யோசிச்சு பாருங்கள். முதல் செஞ்ச காலையில் எல்லாமே சியிலேருந்து டி மட்டும்தான் இருந்துச்சு. சியில் இருந்த ஒரு ரோடு என்ன தான்? டி தான் ரோடு. ஆனால் சியிலேருந்து இஞ்சில் ஒரு ஜங்ஷன் இருக்குது. அப்போ பெஸ்ட்டு சியிலேருந்து டிக்கு போகிறேன் நான். சியிலேருந்து டிக்கு R. ஓகேயா? சியிலேருந்து டிக்கு R. இந்த தடவை இது. அடுத்த சியிலேருந்து டிக்கு வர நோம்பி இருக்கிற மக்கள் மேலே கொண்டு இருக்கு பார்த்தீங்களா? ஓகே, அப்போ சியிலேருந்து டிக்கு இன்னொரு R. போதான் போகிறேன். இப்போ வாங்க கொஞ்சம் போகிறோம். ஸோ சியிலேருந்து டிக்கு இன்னொரு R. ஓகே அம்மா. அப்போ சியிலேருந்து டிக்கு இன்னொரு R. இது ஓகேயா? ஓகே. அப்போ சியிலேருந்து டிக்கு எத்தனை R கிடக்குது? ஒரு R, 2 R. அவ்வளோதானே? வேறு ஒன்றும் இருக்குதா மகள்? வேறு ஒன்றும் இல்லை தானே? கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணுமா? திருப்பி சியிலேருந்து ஈ இருக்கு தானே? சியிலேருந்து ஈக்கு எவ்வளோ மால் இருக்குது? R. சியிலேருந்து இன்னொரு R. அப்போ சியிலேருந்து ஈக்கு இஞ்சிலேருந்து போகிறேன் நான். பார்த்துக்கங்களா, முக்கியமான இடமா இது. விடத்தை கொஞ்சம் கவனிக்கணும். சியிலேருந்து ஈக்கு இது எவ்வளோத்தையும் செஞ்சுருந்தா போதுமா? R விடத்தை இ R. சியிலேருந்து ஈக்கு இன்னொன்றும் கிடக்கு மகள் R. ஓகே ஓகே, விடத்தோர் R. இது ஓகேயா? இப்படி வந்துடும். ஓகே, அப்படி தான் போகிறோம். இப்படி போனால் சரியா? சிலேருந்து ஈக்கு R. அப்போ சியிலேருந்து ஈக்கு போயாச்சு. அப்போ இதையும் வெட்டலாம். சியிலேருந்து ஈலேருந்து சியோ, சியிலேருந்து இ 2 3 தான். ஓகே அம்மா. இப்போ மிச்சம் எத்தனை தடை வந்துட்டு? 2 4 6 7 வந்துட்டு நம்ம 5 தானே இருக்குது. ஓகே, இப்போ டியில் இருந்து அடுத்தது எது தான்? டிக்கு பக்கத்தில் இருக்கிறது எது? எஃப்எம் இருக்குது. டியிலேருந்து பியும் கனெக்ட் இருக்குது. யோசிச்சு பாருங்கள். டியிலேருந்து எஃப்எம் இருக்குது, டியிலேருந்து பியும் கனெக்ட் இருக்குது. ஈக்கு பார்ப்போம். நீங்கள் இதுக்கும் பார்க்கலாம், இதுக்கும் பார்க்கலாம். உங்களோட விருப்பம். அப்போ நான் ஈக்கு பார்க்கட்டா பெஸ்ட்டு? ஈக்கு பார்க்கணும். ஈக்கு பாருங்கள். ஈல இருந்து என்ன கனெக்ட் இருக்குது? எஃப் மட்டும்தான் கனெக்ட் இருக்குது. பார்த்தீங்களா? ஈக்கும் வர ஒரு கனெக்ஷன் இல்லை, ஒரே ஒரு எஃப் தான் இருக்குது. அப்போ ஈல இருந்து நான் எஃப்பை குறிக்கேன் R. இது ஓகே மால்? இது ஓகேயா? ஓகேயா? இப்படி குறியா? இப்படி 2 வந்தால் ஒரு பாயிண்ட்ல இருந்து ஒன்றை கீழே கடுங்க, ஒன்றை மேலே கடுங்க. உங்கள் விரும்பின பக்கம் எடுங்க. ஓகேயா? நீங்கள் ஈ எஞ்சு எடுக்கணும் இல்லை, ஈ எஞ்சலையும் எடுக்கலாம், பி அங்கேலையும் எடுக்கலாம். உங்களோட விருப்பம். எடுத்துட்டு இப்போ பாருங்கள், எஃப்ல இருந்து அடுத்த டியில இருந்து. இப்போ எஃப்ல இருந்து எஃப்க்கு டைரக்ட் கனெக்ஷன் யாரில் இருக்காரு?
எஃப்க்கு டைரக்ட் கனெக்ஷன் யாரமால் டி இல்லாட்டி நீங்கள் டிக்கு பார்க்கலாம் எஃப்க்கும் பார்க்கலாம் ஓகே டியிலேருந்து எஃப்க்கு பார்ப்போமா இல்லை டியிலேருந்து பிக்கு பார்ப்போமா எதுக்கு போடலாம் உங்களோட விருப்பம் டியில் இருந்து எஃப்க்கு பார்த்தா டியிலேருந்து எஃப்க்கு அப்போ இവിടത്തെ நான் போடுறேன் டியிலேருந்து எஃப்க்கு ஒரு ஆர் கிடைக்குது ஓகே டியிலேருந்து எஃப்க்கு ஒரு ஆர் டியிலேருந்து எஃப்க்கு இன்னொரு ஆர் டியிலேருந்து எஃப்க்கு இன்னொரு ஆர் இது ஓகேயா இது ஓகேயா குழங்கிட்டா கொஞ்சம் வேலை கூடயா குழம்பிடப்படா வா குழம்பிடப்படா அல்லாஹ்வுக்காக வேண்டி குழம்பிடாதீங்க ஓகே டியிலேருந்து எஃப்கார் ஓகே இப்போ அடுத்த டியிலேருந்து யாருக்கு போகலாம் பி அவ்வளோதான் டியிலேருந்து பிக்கு ஒரு ஆர் டியிலேருந்து பிக்கு இன்னொரு ஆர் இன்னைக்கு டியிலேருந்து பிக்கு ஆர் வந்துட்டா இப்போ ஓகேயா குழப்பம் இல்லையே போட்டது வழங்கிட்டா என்ன பிரச்சனைண்டா சிக்கு 2 ஜங்ஷன் இருக்குது சியிலேருந்து டியும் இருக்குது ஈயும் இருக்குது அது மாதிரி டிக்கு 2 ஆள் இருக்குது அவ்வளோதான் மற்ற எல்லாருக்கும் எத்தனை ஆள் தான் இருக்குது ஒரு கனெக்ஷன் தான் இருக்குது இப்போ என்ன பிரச்சனைண்டா ஏயிலேருந்து மாவனிலைக்கு தான் போகலாம் மாவனிலேருந்து கேக்காலுக்கு போகலாம் மாவனிலேருந்து பின்ன வேலைக்கும் போகலாம் 2 ரோடில் 2 ஜங்ஷனுக்கு போகலாம் அப்படி ஓவராக யோசிக்க தேவையில்லை அது இப்படி கனெக்ஷனோட போட 2 கனெக்ஷன் வந்தால் சியோட இவரும் கனெக்டாக இவரும் கனெக்ட் ஒன்றை இப்படி குறைங்க இப்படி குறைங்க லேசாக வந்துடும் இப்போ வந்துட்டா பின்னுக்கு வழங்கிட்டா இது வழங்கிட்டா படம் போட்டது வழங்கிட்டா இது கொஞ்சம் இருக்கிறதுலே இதுதான் கொஞ்சம் பெரிய படம் உண்டு நம்ம செஞ்ச கையிலே இப்போ இனி புறவு செய்ய போகிற கையிலேயும் இதான் பெரிய சரி மற்றெல்லாம் லேசாக வந்துடும் பாஸ் பேப்பரில் இதோட லேசாக தான் இருக்குது ஓகே இது கொஞ்சம் வேலை கூடின கேள்வி இருக்கிறதுக்குள்ளே இப்போ ஏக்கு பிக்கு முடிக்க வந்தாச்சா இப்போ சொல்லுங்க பாப்போம் இது 2 சமாந்தரம் அப்போ எத்தனை வரும் r/2 இது செய்யலாம் அதுக்கு தான் நான் உங்களுக்கு அந்த நோட்டை முதலே சொன்னேன் 2 சமனானது இருந்தால் r/2 இவர் 2 சமாந்தரம் r/2 ஓகே இப்படி போடுமே r/2 இவர் 2 சமாந்தரம் r/2 இவர் 2 சமாந்தரம் r/2 இவர் 2 சமாந்தரம் r/2 இப்போ நீங்கள் சொல்லுங்க மகள் இவர் r/2 இவர் r/2 மூணுமே எப்படி இருக்கும் சொல்லுங்க பாப்போம் இப்போ இவரத்தை நான் போடுறேன்னா ஓகே ஒயிட் போர்ட் காணாடாப்பா சரியா இதை நான் அழிக்கலாமா அழிக்கிறையா சரி நான் இவிடத்தை எழுதுறேன் கேமராவில் விளங்கும் போது தெரியல சரியா இப்படி எழுதுறேன்னா இவிடத்தை r/2 இவர் r/2 எழுதுறேன்னா இவர் r/2 இது மூணும் எப்படி இருக்க போகுது இப்போ r/2 மாறிட்டு இவர் 2 சேர்ந்து r/2 இப்போ ஈங்கிற ஒரு ஆள் இப்போ ஜங்ஷன் ஆயிருக்குமா இல்லாமலுக்கு போய்த்திருமா இல்லாமலுக்கு போய்த்திருமேன் ஏன்டா அவர்த்த 3 கனெக்ஷன் இங்கெல்லாம் இருந்தார் இப்போ 2 ஆகிட்டு ஈங்கிறால் நான் வச்ச ஜங்ஷன்ஸ் இல்லாமல் போகிறதுல பிரச்சனையே இல்லை போகலாம் கட்டாயம் யார் வேறு இருக்கணும் கட்டாயம் ஏயும் பியும் இருந்தே ஆகணும் மற்றாக்கள் இல்லாமலுக்கு போகிறது போவா இல்லாமலுக்கு இருக்க மாட்டான் அப்போ r/2 ஓகே இந்த r/2 இவிடத்தை வர r/2 இருக்கிறாரே அது இவிடத்தை வரமா வராதா ஓகே இன்னைக்கு r/2 இது 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 3 தொடர் அந்த தொடர் இதுக்கு சமாந்தரமாக இருக்குமே இருக்காதா யோசிச்சு பாருங்கள் இப்போ நான் தொடர் சமாந்தரத்தை கொண்டு வந்துட்டேன் பாருங்கள் இப்போ இதில் இருந்து பாருங்க மால் இந்த இதுவும் என்ன r/2 ஓகே இதுவும் என்ன r/2 இது என்ன r இது r இங்கே தான் எனக்கு a இருக்குது இங்கே தான் எனக்கு b இருக்குது ஓகே இங்கே தான் எனக்கு a இருக்குது இங்கே தான் எனக்கு b இருக்குது ஓகே மால் இப்போ ஓகே இப்போ படம் சரியா இப்போ யோசிச்சு பாருங்க இந்த r/2 இந்த r 3 தொடர் அப்போ எத்தனை வரப்போகுது r/2 r/2 2r இல்லையா அப்போ நான் இப்போ இதை இப்படி போடலாம் r/2 r/2 அப்போ 3 சேர்த்து 2rன்னு போடலாம் ஓகே 2r அதுக்கு இந்த r/2 தொடர் சரி சமாந்தரம் ஓகே சரி இப்போ இதுக்கு இந்த r/2 இந்த r/2 இந்த r இப்படி தானே கிடக்குது ஓகே இப்படி கிடக்கு ஓகே தானே சுற்று வழங்கிட்ட மால் குழப்பம் இல்லையே அப்போ ஏ இது பி இப்போ சொல்லுங்க 2rக்கும் r/2 சமானத்தடை என்ன 2rக்கும் r/2 ரெண்டு சமாந்தரமாக கிடந்தா என்ன செய்யலாம் பெருக்கு தொகையில் கூட்டு தொகை கூட்டினா எத்தனை வருது குயிக்காச்சுன்னு ஆமாம் முறால் எத்தனை 3r/2 எத்தனை 5r/2 இல்லையே 2rக்கும் r/2க்கும் 2r/5 வருமா இது ரெண்டு நீங்கள் போட்டு பாருங்கள் 2r/5 வரும் ஸோ இவிடத்தை 2r/5 வரும்
2r/5. ஓகே, இப்போ 2r/5 r/2 r/2 2r/5 மூணும் எப்படி இருக்குது தொடர். அப்போ அதுக்கு மூணுக்கும் கண்டா அது இந்த ஆறுக்கு எப்படி இருக்கும் சமாந்தரம் அறிக்கும். அப்போ அதுக்கு மட்டும் கடைசி சமானத்தோட வரும். ஓகே சரிங்க பாப்போம். இது கொஞ்சம் பெரிய கேள்வியா, இதை போட்டு விடுங்களா சரிங்க. நான் இன்னொரு தரம் வழங்கப்படுத்துறேன். குயிக்காக செய்யுங்க எல்லாரும், இதை நோட் பண்ணி எடுங்க. வர போட்டது விளங்கிட்ட எல்லாருக்கும் என்ன சரியாக தான் போட்டுருக்கீங்க. ஆன்சர் இது வராது 12 இல்லைன்னு வர மாதிரிக்குமே. இதை கொஞ்சம் செக் பண்ணுங்கள், படத்தை ஏதாவது ரோங் இருக்கேன்னு பாருங்கள். கொஞ்சம் படத்தை செக் பண்ணுங்க. 7r/12 என்ன வரும் நினைக்கிறேன். இதை சுருக்கி எடுங்க. ஆமாம், இந்த சைனா கொஞ்சம் சரியாக போடுங்களா. இது கொஞ்சம் நல்லா டைம் எடுக்கக்கூடிய கேள்வி தான், பிரச்சனை இல்லை செய்யுங்க. இதெல்லாரும் கொஞ்சம் இந்த 3 வரியையும் போட்டு காட்டுங்களா. இப்போதைக்கு இது 3ஐயும் போடுங்களா. இது 3 ஸ்டெப்பையும் மாற்றி போடுங்க. இப்போ தானே பேசிக்கில் போகிறோம். போ ஸ்பீட் ஆகலாமா, கொஞ்சம் போட்டு எடுங்க. இதை கொஞ்சம் குயிக்கா கொஞ்சம் போக மாட்டேங்க. நான் கேள்வி தருவேண்ணா. இதில் நல்ல கேள்வி இருக்குது, பாஸ் பேப்பரில் ஈஸியான கேள்வி இருக்குது, செய்யலாம், யோசிக்க தேவையில்லையா. இது கொஞ்சம் வேலை கூடின கேள்வி. உங்களோட ஐடியாக்களை கொஞ்சம் ஸ்பீட் ஆகுறது தான் இந்த கேள்வி. இந்த மாதிரி கேள்வியெல்லாம் குழம்பு தேவையில்லை. போ ஈஸியான கேள்வி வருமா. கொஞ்சம் போக மாட்டோங்க எல்லாரும். குயிக்கா. இப்போ பாருங்களா, r/2 ஓகே. எவ்வளோ தளிக்கணும் நான் அழிச்சா வளங்க. இப்போ r/2 r/2 ஓகே. இனி இப்படி எவ்வளோத்தை வச்சு செஞ்சால் சரி. r/2 ஓகே சரியா. இப்போ r 2r ஓகே. 2r r/2 5r/2. இதை எப்படி நீங்கள் யோசிக்கலாம்டா எல்லாரும். எப்படி இதை யோசிக்கலாம்டா, இதை கொஞ்சம் செட் ஆகுமான்னு தெரியா எல்லாருக்கும். நான் இப்படி ஒரு ஐடியா ஒன்று சொல்கிறேன். இப்போ இந்த r/2 2r 4 தரம் வந்தால் வருமா வராதா. 2r 4 தரம் சமாந்தரமாக இருந்தால் r/2 அணை வரும். 2r 4 போட்டு r/2 வருமா. அப்போ இവിടുത്തെ 2r 4 தரம் இருக்குது. அப்போ இன்னொரு 2r 5r. அப்போ 5r 2 ஓகே. இது ஒரு MCU எழுதாரு. 2r 5 5r 2 இல்லை 2r 5. எப்படின்டா மகள், இது ஓவராக யோசிக்க தேவையில்லை. சிலதுகளுக்கு நீங்கள் போடலாம் மகள். எப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நார்மலாக யோசிச்சா போதும் மகள். இப்படி இது படத்து 2r இருக்குது ஓகே. இப்போ 2ஐயும் நீங்கள் எப்படி காணலாம், பெருக்கு தொகைங்களை கூட்டு தொகை போட்டால் வந்துடும் ஓகே. இது எப்படி நீங்கள் யோசிங்கன்னா மகள், இந்த r/2 2r 4 தரம் சமாந்தரம் இருந்தால் என்ன வரும் யோசிச்சு பாருங்க. 2r 2rண்டா 2r 2r r இல்லை என்னென்ன மகள். இப்படி 2r 2r கொஞ்சம் ஓவரா இப்போதே சொல்லித்தாரன் யோசிக்க தேவையில்லை. இது போக ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. 2r 4 2r சமானத்தோட எத்தனை r/2 தானே. 2r 4 தானே. அதாவது எண்ணெண்ணிக்கையான சமனான தடைகள் இருக்குது. அப்போ எண்ணெண்ணிக்கையான 4 தடைகள் இருக்குது. அப்போ 6 அப்போ 2 காரங்கள 4 r/2. அப்போ இந்த r/2 போல 4r போட்டால் இன்னொரு ஆறும் அதே இடத்துல இருக்குது. அப்போ மொத்தம் எத்தனை ஆறு இருக்குது 5r சமாந்தரம் 2r 5 இப்படி போடலாம். ஓவர யோசிக்கதே இல்லை. இல்லாட்டி அப்படி கஷ்டம்னா நீங்கள் போட்டு பெருக்கி பாருங்களா. மனசால செய்கிறேன்டா இப்படி செய்யுங்க ஓகே. இது ஓவரான மெதட் உண்டு, தேவையில்லை. இது செஞ்சு பாருங்கள். 2r 5. இப்போ இதை என்ன செய்யணும், இப்போ இது வந்துட்டு r/2
r/2 இது r/2 இப்படியோ நீங்கள் உடைச்சி வந்தால் சரியா. நான் அவரத்தை போட்டு காட்டினதுக்கு நம்ம எல்லாருக்கும் விளங்குறதுக்காக வேண்டி இப்படி போட்டு காட்டினது. இது தேவையில்லை, இவ்வளோ நான் உடைச்சி காட்டுறேன் r/2. இப்போ கூட்டுங்க மக்கள் எல்லோரும் r/2 r/2 r r/2 r/2 r 6 2 6 5 7 6 5. அப்போ இவ்வளோ தூரம் போல 7 6 5 7 6 5 மாறும். என்ன செய்யலாம்? பெருக்கு துவைங்களோ கூட்டு துவையை போடுங்க. அப்படி ஓவராக போய்த்துறாங்களுக்கு இதுக்கு போய்த்துறாங்களுக்கா செய்ய ஏழுமானதுக்கு மட்டும் செய்யுங்களா. இதுக்கு அப்படியெல்லாம் யோசிச்சு அட்வான்ஸாக யோசிக்க தேவையில்லை. ஸோ நோவலாக போடுங்க 7 6. நீங்கள் அதை மறந்தாலும் பிரச்சனை இல்லையா. நான் அந்த 2 6 4 தடவை எடுக்க தேவை. அட்வான்ஸாக யோசிக்கிற வேணுமெண்டா யோசிக்க. அப்படி ஓவராக யோசிக்க தேவையில்லை. 2 6 5. அப்போ எத்தனை வரப்போகுது? எத்தனை மேலே வரப்போகுது? 7 6 5 6. இப்போ சமாந்தரம் தானே. அப்போ சமாந்தரம்டா இப்படி இப்போ 1/r ஈக்குவல் இப்படி போடுங்க. 1/5 7 6 சக 1 6. இது ஓகேயா? இப்படி போடலாம் தானே. அப்போ 5 7 6 சக 1 6 போம செய்யணும் மால் 7 6. வெரி குட். 7 6 5 சக 7 12. ஓகேயா? தலைவில் மாற்றிட்டீங்கன்னா r ஈக்குவல் 7 6 12. இது கொஞ்சம் வேலை கூடிய கேள்வி, யோசிக்க தேவையில்லை. ஓகே. ஸோ எல்லோரும் இது வெளியே எடுங்க. இது கொஞ்சம் வேலை கூடிய கேள்வியா, யோசிக்கிறது. அடுத்த கேள்வி எழுதுங்க எல்லாரும். இதை நோட் பண்ணி விடுங்க. குயிக்காக நோட் பண்ணுங்க. அடுத்த கேள்வி செய்யும். குயிக்கா ஓகே எழுதுவோம். அடுத்த கேள்வி. புக்கில் எழுதிடுவோம். ஓகேம்மா ஓகே. இது அழிக்கட்டா. இப்படி நீங்கள் ஒரே சுற்றில் போட்டு வரலாமா? நான் இது போட்டு காட்டினது எல்லாருக்கும் விளங்குறதுக்காக. நீங்கள் ஒரே சுற்ற கடை உடச்சே வரலாமா? போ ஸ்பீட் ஆகுவீங்க, யோசிக்க தேவையில்லையா. ஜங்ஷனுக்கு பேர் வச்சாலே போதும். இதுக்கு இந்த கேள்விக்கு ஜங்ஷனுக்கு பேர் வச்சாலே பெரிய விஷயம். டக்குன்னு உங்களுக்கு தந்ததானே. ஓகே. இப்போ அடுத்த கேள்வி எழுதுங்க. இதுக்கு எல்லாரும் ஆன்சர் சொல்லணும். எனக்கு குயிக்கா எழுதுங்களா எல்லாரும். இது ஒரு நான்முகி வடிவமா? ஓகே. நான்முகி வடிவம். நான்முகின்ற தெரியும் தானே, உள்ளுக்கு போகிற மாதிரி. நான்முகின்ற லேசாக செய்யலாம். எத்தனை தடை தான் இருக்குது? 6 தடை தான் இருக்குது. 12 தடை இல்லை எங்களுக்கு, 6 தடை தான் இருக்குது. கேள்வியில் இப்படி நோமலாக தான் வருமா? இதில் குறிங்க எல்லாரும். இந்த புள்ளியே ஏன்னு குறிங்க. இப்படி ஒரு வயர் ஒன்றில் விழுது கண்ணா சரியா? இது ஏ. இந்த புள்ளி அன்னைக்கு உள்ளுக்கிற புள்ளியா, உள்ளுக்கிற ஜங்ஷனா புள்ளியா மகள்? இது பி. இது உள்ளுக்கிற வயரா? இதில் இது வட்டிக்கு வரல. இது உள்ள கீழே வருதா? பி. எல்லா தடைகளும் 6 தடைகள். 6 தடைகள். ஓகே. அப்போ மொத்தம் 4 எத்தனை ஜங்ஷன் வரும் யோசிச்சு பாருங்க. அம்மா 4 ஜங்ஷன் தான் வர போகுது. அதில் ஏற்கனவே 2க்கு இதுக்கு பேர். அப்போ 2க்கு வச்சா போதும் இதுக்கு. ஓகே. எதுக்கு மேலே பேர் வைக்கணும்? இதுக்கும் வச்சா சரி என்ன? அப்போ A, B இடையிலான சமான தடையாது. RAB ABக்கு இடையிலான சமான தடையாது. குயிக்காக போடுங்க பாப்போம். முதல் ஜங்ஷன் 2க்கும் பேர் வைங்க. அப்போ மேலுக்கும் சில தொங்கலுக்கும். இது இந்த வயர் வந்துட்டு கீழே வருதாம்மா? இது கீழே வருதா? இது வட்டிக்கு வரலையா? யோசிச்சிடப்படா. வட்டியிலேருந்து யோசிக்கப்படா. கீழே வரும். முதல்ல 2 ஜங்ஷனுக்கு பேர் வைங்க. ஆமாம். மிச்சம் ஜங்ஷன் 2க்கு ஏயிலேருந்து தூரம் என்ன? பியிலேருந்து கிட்டத்து தூரமா? கிட்ட தூரம். ஜங்ஷன் சரியாக வச்சா சரியாமால்? நான் 2வது செஞ்ச கேள்வி கொஞ்சம் என்ன வருது? ஓகே அவ்வளோதான். 2மே பார்ப்போம். 2மே ஒரே பேர் வருதா? சி. வெரி குட். ஓகே. 2க்குமே ஒரே பேர் வருதா? இப்போ ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன்.
இது விட ஒரு விஷயம் உண்டு. ரெண்டு சில விஷயம் சொல்லணும். இந்த ஜங்ஷன் என்னத்திலேக்கு ஏயிலிருந்து ஆர், பியிலிருந்து ஆர், 1:1 ரேஷியோ. ஓகேயா? எல்லோரும் மெஜாஜா பேர் எல்லாருக்கும் ஒரே ஜங்ஷன் வருதா? ரெண்டும் வருதாம்மா? உங்களுக்கு வருதாம்மா? இது வந்துட்டு இந்த ஜங்ஷன் கூடியாங்க ஏயிலிருந்து கிட்டத்தட்ட தூரமா, பியிலிருந்து கிட்டத்தட்ட தூரமா, 1:1 சி. ஓகேம்மா? இது நான் வைக்கிறேன். ஓகேம்மா? கிட்டத்தட்ட தூரத்தை பார்த்தா சரிம்மா. இப்போ பிக்கு இந்த ஜங்ஷன் கூடியாங்க ஏயிலிருந்து ஆர், பியிலிருந்து கிட்டத்தட்ட தூரம், இது கிட்டத்தட்ட தூரம் சி. இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஒரே ஜங்ஷனில் இருந்தால் ஒரு தடை, ஒரே ஜங்ஷனுக்குள்ளே ஏதாவது தடை வந்தால், நாங்கள் முதல் செஞ்ச கேள்வியில் ஒரே ஜங்ஷனுக்கு இடையில் சிக்கும் டிக்கு இடையில் தடை வந்தையா? ஏதாவது கேள்வியில் வந்தையா? ஏயிலேருந்து சிக்கு இருந்துச்சு, சியிலேருந்து ஈக்கு இருந்து, சியிலேருந்து டிக்கு இருந்துச்சு, டியிலேருந்து பிக்கு இருந்துச்சு, டியிலேருந்து டிக்கும் இடையில் தடை வந்துச்சா? எப்படி குறிக்கிறப்ப நம்ம? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இப்படியான கேள்விகள் தான் பாஸ் பேப்பரில் கூட வரும். பாஸ் பேப்பரில் என்ன செய்வான்டா, ஒரு 12 தடையை தந்து போட்டு ஒரு 5-6 தடையை அதில் கட் பண்ணி விட்ற மாதிரி வரும். பாஸ் பேப்பரில் எப்படி கேள்வி வரும்டா, ஒரே ஜங்ஷனுக்குள்ளே தடை வர மாதிரி கேள்வி வரும். ஏண்டா நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் மக்கள், ஒரே ஜங்ஷனுக்குள்ளே தடை வந்துச்சேன்டா இன்னைக்கு தானே சிக்கும் இடையில் ஒரு தடை வருது தானே. இப்போ பாருங்கள், அது மாதிரி தடைகள் வந்தால் சுற்று ஈஸியாக போகுது. நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கேள்வி லேசான கேள்வி. பாஸ் பேப்பரில் இப்படி தான் வரும், ஒரே ஜங்ஷனுக்குள்ளே தடை வந்தால். இப்போ யோசிச்சு பாருங்கள் மக்கள், இப்போ நான் இந்த ஏஐ ஒரு 10 வோல்டேஜ் எடுக்கேன், பிஏ 5 வோல்டேஜ் எடுக்கேன். உதாரணத்துக்கு சியில் எத்தனை இருக்கும்? 2 வோல்டேஜ் இருக்கும், இதுலேயும் 2 வோல்டேஜ் இருக்கும். யோசிச்சு பாருங்கள். இப்போ உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கணும், ஒரே ஜங்ஷனுக்குள்ளே தடை வந்தால் இந்த 2 தடைக்கு முறிக்கே பாருங்களா 2 வோல்டேஜ் இருக்கு. பாருங்கள், ஒரே அழுத்தம் இருந்தால் இது குறுக்கே அழுத்த வித்தியாசம் இருக்குமா? தடைக்கு குறுக்கே அழுத்த வித்தியாசம் இருக்குமா? தடைக்கு குறுக்கே அழுத்த வித்தியாசம் இல்லைண்டா தடைக்கு கூட கரண்ட் ஓடுமா? ஏண்டா உங்களுக்கு தெரியும், ஓம்ஸ் லோவில் இருக்குது V = IR. விங்கிறது வந்துட்டு அழுத்தம் இல்லை, அழுத்த வித்தியாசம். இந்த 2 புள்ளிகளுக்கு இடையிலான அழுத்த வித்தியாசம் தானே இது. அழுத்த வித்தியாசம் சைபராக இருந்தால் கரண்ட் என்ன செய்ய மாட்டான்? ஓட மாட்டா. அப்போ ஒரே ஜங்ஷனுக்குள்ளே ஏதாவது தடை வந்தால் அந்த தடைக்குள்ளாக கரண்ட் ஓட மாட்டான். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இது ஒரு முக்கியமான முடிவு. எந்த தடைக்குள்ள கரண்ட் ஓடலையோ அவர் நம்மளை சர்க்கியூட்டுக்கு தேவையில்லாத ஒரு ஆள். அவரை நீங்கள் கலற்றி வீசலாம், இவரை கலத்தி எறிஞ்சுடுங்க. இவர் தேவையில்லாத ஒரு ஆள். ஏன்னா இவர் சமான தடைக்குள்ளே என்ன செய்ய மாட்டார்? செல்வாக்கு செலுத்த மாட்டார். ஏன்னா அவர் இருந்தாலும் உண்டு, இல்லாட்டியும் உண்டு. அப்போ இவரை கலட்டி வீசிட்டு போட்டு இப்போ பாருங்கள் பார்ப்போம். இப்போ எல்லாரும் பாருங்கள், இப்போ இந்த சீங்கிற புள்ளி என்னதான் மாறிட்டு? சீங்கிற புள்ளி என்ன மாறிட்டு? இப்போ யோசிச்சு பாருங்க பாப்போம். இவரத்தை இவர் இருந்தால் தான் தேவையான ஆள். இப்போ இவர் இல்லை, இவரை கலத்தி வீசிடணும். ஒரு ஆளுக்கு ஒரே ஜங்ஷனுக்குள்ளால வரால் நம்மளை தடை சுட்டுக்கு தேவையில்லை, ஒரே கரண்ட் ஓட போகுது. கரண்ட் ஓட மாட்டான். கரண்ட் ஓடாத ஒரு ஆள் எங்களோட சமான தடைக்கு தேவையில்லாத ஒரு ஆள். அப்போ இது இப்போ எப்படியா மாறிட்டு? இந்த 2 இப்போ தொடராக மாறிட்டு பார்த்தீங்களா? இது பெண்டாக மாறிட்டு பாருங்க. இப்போ இப்படி போகிற ரோடு, இந்த ரோடு பிளாக் ஆகிட்டு சொன்னால் இது என்ன தான் இப்போ அர்த்தம்? பிளாக்குண்ட வாகனம் போகல, கரண்ட் போகலை. அப்போ பிளாக் ஆகிட்டு அந்த ரோடு, இனி வார வாகனம் எல்லாம் இதெல்லாம் போகலாம். அப்போ இவரை கலட்டி எறிஞ்சா இவரத்தை போய் சிங்கிற ஒரு ஜங்ஷன் அறிய மாட்டா. ஏன் இப்போ இவரை சியை மறந்துடணும். ஏன் நாங்கள் வச்சது தானே சி. இப்போ எப்படி வரப்போகுது? 6 மாறும் தொடர் 2R. இந்த 6 மாறும் 2R. 2Rக்கு 2R. இப்போ பாருங்க, இன்னைக்கு இப்படி வந்துட்டு இப்போ பாருங்களா. இப்போ ஏக்கும் பிக்கு மடையில் நீங்கள் எப்படி குறையா? சரி, ஏக்கும் பிக்கு மடையில் டிரெக்டாக என்ன இருக்குது? ஒரு R இருக்குது. ஏயிலேருந்து சி. இப்போ சி வந்துட்டு ஜங்ஷன் இல்லை பிள்ளைகள். இந்த 6 மாறி நீங்கள் 2 R எடுக்கலாம். அப்போ ஏக்கும் பிக்கு மடையில் இன்னொரு 2 R கிடக்கு. பார்த்தீங்களா? 2 R கிடக்குது. இப்படி 6 மாறு 2 R ஏக்கும் பிக்கு மடையில் கிடக்குது. அப்போ 2 R கீழே ஏக்கும் பிக்கு மடையில் கீழே 2 R கிடக்குது. இது 2 ரெஃபரன்ஸ் எப்போதுமே இருக்க வேணும். சி இப்போ இல்லாமலுக்கு போகலாமே. சி ஜங்ஷனாக இருந்தது பயராக போகலாம், பெண்டாக போகலாம், அது வாய்ப்பு இருக்குது. அப்போ ஏக்கும் பிக்கு மடையில் கீழாலையும் ஒரு 2 R இருக்குது. யோசிச்சு பாருங்க. இப்போ என்ன வரப்போகுது? சமான தடை. இப்போ 2 R பெருசு 2 R பாருங்க. 2 R ஆர் 6 மாறும் திருப்பி சமாந்தரம் R/2. ஓகே. அப்போ இப்படி பார்த்தா சரி. அப்போ கொள்ளைய தடைகள் இருந்தால் சமாந்தரமாக 2 பார்த்தாலும் ஓகேயா? 2 பார்த்து வந்தால் சரியா? 2 இருக்கும் R, 6 R/2. அப்படி பாருங்களா. 3 ஒரே வரியில் போடாமலுக்கு, இப்படி போடாமலுக்கு 1 R இப்படி போடாமலுக்கு MCQ தானே இது. அதுக்கு என்ன செய்யணும்டா? 2 R பெஸ்ட்டு பாருங்கள். R திருப்பி அந்த R இந்த Rக்கு எப்படி இருக்கு? சமாந்தரமாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இப்படி வந்துட்டு உங்களுக்கு
12 ஓம் 24 ஓம் இங்கே ஒரு 24 ஓம் வந்துட்டு பெஸ்ட் என்ன செய்யுங்க 24 பாருங்க ஒன்று அடிக்கிறதுக்கு பாருங்க 24 12 அந்த 12 இந்த 12 எப்படி இருக்கும் 6 இன்னொரு 6 வந்துட்டு விடத்தை அந்த 6 இந்த 6க்கு எப்படி இருக்கும் 3 வரும் ஓகேயா அப்படி பாருங்களா வரும் ஒரே தடவை வந்தால் அந்த ஒன்றை சடான் உடச்சு போட்டு வந்தால் ஈஸியாக இருக்கும் ஓகே இது வழங்கிட்டா இவிடத்தை இந்த தடையை அழிச்சு விட்டது வழங்கிட்டா ஒரு தடை சுட்டில் ஒரே ஜங்ஷனுக்குள்ளே ஏதாவது தடை வந்தால் அந்த தடையை நீங்கள் கலட்டி வீசிங்க அவர் தேவையில்லை அவரை நீங்கள் கலட்டி வீசி விட்டுடலாம் அவர் இல்லாமலுக்கு எடுத்தால் ஈஸியாக இருக்கும் சுற்று அவரை ஏதாவது ஒரு தடையை கலட்டி வீசினீங்களா சுற்று ஈஸியாக மாறும் எங்களுக்கு பார்த்தீங்களா லேசாக மாறிட்டு பார்த்தீங்களா 3 சமாந்தரமாக வர மாதிரி மாறிட்டு பார்த்தீங்களா ஈஸியாக மாறும் ஓகே இதை நோட் பண்ணி எடுங்க குயிக்கா வணங்கிட்ட மால் இதில் இன்னைக்கு விடத்தை பி இதில் சி இவரை கலட்டி வீசியாச்சா கலட்டி வீசினா இப்போ பாருங்களா இந்த சுட்டு ஒன்றும் இல்லை இந்த வயர் கீழே போகுதா இது க்ரொஸ்ஸாக போகல கீழே போகுது இப்படி போகுது விளங்க இன்னைக்கு விடத்தை பி இருக்குது இப்போ இந்த ஆறும் எப்படி இருக்குது நோ இந்த ஆறும் தொடர் அப்போ இப்படி எழுதலாமா இதை குயிக்காக மாற்றுருங்க இப்படி மாற்றுங்க இதை நான் இப்படி எழுதலாமா 2R எழுதலாமா 2R இவிடத்தை பி இருக்குது பி இங்கே வயர் ஒன்று இருக்குது பி வேறு கேஸ் அது வேறு வயர் இப்போ இந்த ஆறும் இசி இல்லை இப்போ சி ஜங்ஷனாக இருந்தது நாங்கள் ஜங்ஷனாக பேரை வச்சு ஒரு ஆளை இல்லாமல் ஆக்கிட்டோம் அப்போ அவர் ஜங்ஷன் இல்லை இப்போ என் வேறு ஒரு வயர் இப்போ திங்க் பண்ணி நான் சொன்னலாம் பெண்டுன்னு சொன்னலாம் இங்கே வர வாங்கலாமா இப்படி தான் போகணும் இவிடத்தை இருந்தாலும் பிளாக் ஆகிட்டார் கரண்ட் ஓடலை அவரை வீசியாச்சு தேவையில்லை இப்போ 6 மாறும் 2R வெரி குட் ஸோ இப்போ இப்படி போடுங்க சராண்டு 2R போடுங்க ஓகே அதானே நான் போட்டிங்க ஓகே மால் எது ஓகே இப்போ பாருங்களேன் எல்லாரும் இப்போ இப்படி தானே வந்த இதில் கொஞ்சம் நிறைய பேர் டவுட் இருக்குது ஒரு டவுட்டும் இல்லை இது உடத்தோட இந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம் இது டவுட்டுங்கிறது ஒன்றும் இல்லை ஓகே இது ஆர் இது ஆர் 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 ஓகே இது பி இப்போ எல்லாரும் வெரி குட் எல்லாரும் ஜங்ஷனுக்கு பேர் சொன்னால் சிசி இப்போ எல்லாம் என்னென்னா இந்த சிசிங்கிற ஜங்ஷனுக்கு பேர் வச்சதானே சிசிக்குள்ளே வராது கரண்ட் ஓட மாட்டாதானே அவர் தேவையில்லை தானே அவரை கலட்டி வீசுங்க வீசினா இப்போ 2 பேர் அப்படி தான் செஞ்சுருக்கீங்க வெரி குட் அது பிரச்சனை இல்லை ஆனால் அப்படி செய்ய தேவையில்லை ஏண்டா நான் வச்ச ரெஃபரன்ஸ் ஜங்ஷன் இப்போ பெண்ட் ஆகி போயிது பார்த்தீங்களா நான் வச்ச ரெஃபரன்ஸ் ஜங்ஷன் இருந்தால் நீங்கள் இப்படி போங்க ஏயிலேருந்து சிக்கு போங்க பெஸ்ட்டு முதல்ல ஏயிலேருந்து பிக்கு டிரெக்டாக ஒன்று தானே ஏயிலேருந்து நான் சொல்லிக்கேன் ரெஃபரன்ஸ் ஜங்ஷனுக்கு குறுக்கே இருக்கிறத முதல்ல ஜாயின் பண்ணுங்கள் ஏயிலேருந்து பிக்கு 6 இருக்குது ஓகே மால் 6 இருக்குது ஓகே ஸோ ஏயிலேருந்து பிக்கு போயாச்சு இன்னைக்கு ஏயிலேருந்து பி திருப்பி ஏயிலேருந்து சிக்கு போகிறாங்க ஏன் இவிடத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணுங்கடா இவிடத்தை ஒரு ஜங்ஷனாக இருந்திருக்க ஏக்கி சிக்கு போங்க ஆனால் சரியாக தான் வரும் ஆன்சர் ஒன்றும் யோசிக்க தேவையில்ல நான் இப்போ குயிக்காக நான் மாறினதில் எல்லாரும் யோசிப்பீங்க ஏயிலேருந்து சிக்கு ஒரு வார் திருப்பி ஏயிலேருந்து சிக்கு இன்னொரு வார் இப்படி தானே போகிறீங்க ஓகே திருப்பி சியிலேருந்து பிக்கு இன்னொரு ஆர் சியிலேருந்து பிக்கு இன்னொரு ஆர் இப்படி நான் போகலாமா சார் போகலாம் பிரச்சனை இல்லை போகலாம் போன என்ன வர போகுது R/2 R/2 ஆருக்கு சமாதானம் R/2 ஆன்சர் வரும் நான் என்ன சொல்ல வரேன்டா நான் ஈஸியாக சொல்கிறேன் என்னண்டா இப்படி ஜங்ஷனை போடுங்க எப்பண்டா இந்த ரெஃபரன்ஸ் ஜங்ஷன் இருந்தால் மட்டும் உங்களுக்கு ஜங்ஷன் மெத்தடில் அந்த இதில் ஏதாவது தடை வெட்டுப்பட்டுச்சா சதுரமுகியில் ஏதாவது தடை வெட்டு அந்த டைமில் ரெஃபரன்ஸ் ஜங்ஷன் அப்படியே இருக்குது அதால தான் சைனுக்கு போனேன் இதில் தடைகள் வெட்டுப்பட்டால் சம்டைம்ஸ் ரெஃபரன்ஸ் ஜங்ஷன் என்ன செய்யலாம் இல்லாமலுக்கு போனால் எனக்கு ஈஸியாக போயிட்டு பாருங்கள் இல்லாமல் போனால் இது ஒரு ஈஸியாக இருக்குதா யோசிச்சு பாருங்கள் இல்லை இது யோசிச்சு பாருங்கள் RR 2R RR 2R ஏண்டா ரெஃபரன்ஸ் ஜங்ஷன் நான் ரெஃபரன்ஸ் ஜங்ஷன் எப்போதுமே இருக்கணும் நான் வைக்கிற ஜங்ஷன் இருக்கலாம் இல்லாமலுக்கு போகலாம் ஓகே அது நாங்கள் தடைகள் இருக்கிறது இல்லாமல் போகிறத பொறுத்து தான் இருக்குது இல்லாமலுக்கு போனால் உங்களுக்கு ஈஸி மகன் பாருங்கள் RR 2R இது ஒரு என்னென்னு செய்யலாம் இப்படி நீங்கள் போட்ட ஆன்சர் வரும் ஆனால் வேலை கொஞ்சம் கூட வேலை ஒன்றும் இல்லை நீங்கள் போடலாம் அப்படி போட்டு நீங்கள் செஞ்சது சரிமாங்களா அப்படி போடலாம் ஆனால் போட தேவையில்லை இப்படி வெட்டுப்பட்டால் நீங்கள் யோசிங்க வெட்டுப்பட்டால் சந்தோஷப்படுங்க ஏன்னா எனக்கு இப்படி போட வேண்டிய தேவை ஒன்று இல்லை யோசிச்சு பாருங்கள் இப்படி சைனை போட்டு செய்ய ஒன்றும் தேவையில்லை வெட்டுப்படலைன்னு சொன்னால் மட்டும்தான் சைனுக்கு போய் அங்கே அப்படி போய் வரணும்
அப்படி வரலன்னு சொன்னால் ஈஸியாக உங்களுக்கு தொடர் சமாந்தரம் வந்துட்டு பார்த்தீங்களா ஜங்ஷன்ஸ் பெண்டாக மாறினா ஈஸியாக இருக்குது ஒரு ரோடு 2 ரோடு அரிக்கிறதோட ஒரு ரோடில் இருந்தால் குழப்பம் குறையாதா நீங்கள் போகிறீங்க 2 ரோடு இருக்குது ஓகே எந்த ரோடு நாங்கள் இந்த சர்க்கியூட்டில் குறிக்கிற ஜங்ஷன் ஒன்றுமே கடைசியாக ஒரு ஜங்ஷனாக வராது கடைசியாக இருக்க ஜங்ஷன் என்னதான் ஏயும் பி மட்டும்தான் மிஞ்சி ஓகே எல்லா கலிக்கும் அப்படி தான் வருமா ஸோ அடுத்த கலி செய்வோமே இதை நோட் பண்ணுங்க குயிக்கா டைம் என்ன ஒரு கேள்வி செய்வோமா கூட போடலாமா ஓகே எல்லோரும் இந்த உதாரண கேள்வி எக்ஸாம்பிள் நோட் பண்ணி எடுத்துக்கோங்களா வடிவம் மறந்து போயிட்டு ஓ இப்படி கதை சொல்கிறாங்க வடிவம் மறந்து வைக்கிறா பொருங்க ஓகே இதை ட்ரா பண்ணுங்க பாப்போம் குயிக்காக ட்ரா பண்ணுங்க வார் ஓகே ஸோ இப்படி வருமா ஓகே இப்படி இதில் ஓப்பனுங்களா மக்கள் ஸோ சரியா இது வந்துட்டு மக்கள் ஏயா இது ரெஃபரன்ஸ் ஜங்ஷனா ஏ இது பி எல்லா தடைகளுமே ஆர் தடைகளா ஆர் எல்லாமே ஆர் தடைகள் இதில் எத்தனை ஜங்ஷன் இருக்கு சொல்லுங்க ஆமாம் யார் சரியா ஜங்ஷன் எத்தனை சொல்லுங்க அஞ்சனாலா 4 இதுக்கு ஒரு நாளும் பேர் வைக்கிறா சும்மா குழப்புறது தான் தெரியும் பார்த்தீங்களா இதுக்கு பேர் வச்சிடப்படாவா ஸோ ஏற்கனவே 2க்கு பேர் வச்சிருக்குது இதுக்கு 2க்கும் பேரை வச்சு மிச்சத்தை கலக்கு வெட்டுறதை வெட்டி விட்டா சரியா வெட்டி விட்டு போட்டு ஈஸியாக வரும் அதே மாதிரி கேள்வி உண்டா ஓகே ஸோ நோட் பண்ணிவிடுங்க குயிக்காக நோட் பண்ணுங்க பஸ் இருக்கும் தான் நல்லா இருக்கும் பஸ் ஓகே இதுவும் மாறா சாரி எல்லாரும் இதை குறித்து 6 ஏபியை கண்டுபிடிங்களா